வந்தேகம் ஸ்ரீகுருவரம் ஸ்ரீரூபானுகப்பிரவரம் பிரஜரசரசிகம் ச நாராயணம் தம் பிரபன்னம் ஸ்ரீகுருச்சரணம் வந்தே ரமண பிரேஷ்டாய பூதலே ரூபானுகபக்திதம் ச கிருபமூர்த்தி நாராயணம் சேவாகுஞ்சே பிரஜே ரம்யே கோவர்தனகிரௌ சதா ராதாகுண்டே ரசானந்தே ததத்சேவா பிரதாயகம் குரும் நாராயணாக்கியம் தம் வந்தே வினோதபிரேஷ்டகம் யத்பாதஸ்மிருதிமாத்ரேண தாமோதர பிரசீததி நாராயணம் பிரபும் வந்தே கருணாகன விக்கிரகம் ராகமார்கபக்திம் தத்வா தாரயதி திரிபுவனம் கௌரஹரி பரம் பிரேஷ்ட நித்யானந்த அபிநக ஸ்ரீ கௌரநாராயண பக்த பாந்தவ பிரிய சேவகம் நாராயணம் குரும் வந்தே சரண்யம் பக்த பாந்தவம் கௌரமனோபிஷம் பூர்ணம் ராதாதாஸ்யம் பிரதாயகம் ராதாதாஸ்யம் பிரதாயகம் ரூபானுகாச்சாரியவர்யம் ரூபமஞ்சரி பிரேஷ்டகம் பதித்த பாவன பாந்தவா யுகாச்சாரிய நாராயணம் நமோ ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரஸ்தாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமின் இதி நாமினே ஓம் அஞ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாக்கயாம் சக்ஷுர்முன்மிலிதம் येन तस्मै श्रीगुरवे नमः जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 रामो राम रामो हरे हरे அனைத்து பக்தர்களுக்கும் பக்திகளுக்கும் பணிவான நமஸ்காரங்கள். நான் ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கிழக்கு வங்காளம், பாகிஸ்தான், இப்படி எத்தனையோ முஸ்லீம் கண்ட்ரிஸில் நிறைய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஈஸ்ட் பெங்கால் மட்டும் இல்லை, நிறைய இடங்கள் இந்த மாதிரி பிரச்சனையாக வந்துகிட்டே இருக்குது. அப்போ இதை நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். இதில் என்ன பியூட்டின்னா இன்றைக்கி நம்ம கிளாஸில் இந்த சப்ஜெக்டை தான் பற்றி தான் வருது. அப்போது இந்த சப்ஜெக்டோட என்னென்னா ஆதி மூலம் என்னென்னா, எதுக்கு இப்படியெல்லாம் விக்கிரக வழிபாட்டை தவறு, விக்கிரக வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு சிலவங்க முக்கியமாக முஸ்லீம்ஸு அது மாதிரி டிடி ஒர்ஷிப்புக்கு எகெயின்ஸ்டாக போய் கோயில்களெல்லாம் அடித்து உடச்சி இந்த மாதிரி முன்னாலே நடந்தது. நம்ம இந்தியாவில் பாரத பூமியில் எவ்வளவோ கோயில்கள் இருந்து ஆயிரக்கணக்கான கோயில்களை இவங்க வெளியிலிருந்து வந்தவங்க, அக்பர் பாபர் அப்படின்னு வந்தவங்க சரித்திரத்தில் என்ன நினைக்கணும்னா, அவங்க சரித்திரத்தை அப்படி அது மாதிரி எழுத மாட்டாங்க. அது வேணுன்னே அந்த மாதிரி இப்போ பண்ணி சரியாக உண்மையை சொல்லாமல் அப்படி மறைச்சி வச்சுருக்காங்க. உண்மை என்னென்னா இதுதான், எல்லாத்தையும் அடித்து உடச்சி இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது எத்தனை நேரம் நடந்துருக்குது, நிறைய நடந்துகிட்டே இருக்குது, இப்போவும் நடந்துட்டு தான் இருக்குது. அப்போ இதை பற்றி ஏன் இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுங்கிறத பற்றி தான் ஜெய்வ தர்மம் இன்றைக்கி கிளாஸ் அது வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் வரும். அப்போ இந்த உலகத்தில் பார்த்தோம்னா உண்மையிலேயே தாமசிக்க குணம் மிகுந்து எங்கே பார்த்தாலும் டோட்டல் இக்னரன்ஸாக இருக்கனால இந்த மாதிரிப்பட்ட வன்முறைகள் நிறைய நடந்துகிட்டு இருக்குது. அப்போ இன்றைக்கி கரெக்டாக இந்த டாப்பிக்கை தான் பற்றி தான் பேச போகிறோம். இதுக்கு காரணம் என்ன, இதில் என்ன ஏன் இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறத பற்றி இன்றைக்கி ரொம்ப முக்கியமான வகுப்பு இன்றைக்கி, அதனால் விட்டுறாதீங்க. அத்தியாயம் 11 நித்திய தர்மமும் விக்கிரக வழிபாடும். நித்திய தர்மமும் விக்கிரக வழிபாடும், இதுதான் கரெக்டாக அத்தியாயம் 11 இன்னைக்கு.
பாகீரதி நதியின் மேற்கு பக்கத்தில் அமைந்திருந்த நவத்வீபத்தின் கோலத்வீபம் என்ற மாவட்டத்தில் குலியா பாகார்புரம் என்ற ஒரு புகழ்பெற்ற ஊர் இருந்தது. ஸ்ரீமன் மகாபிரபு தோன்றியிருந்த காலத்தில் அந்த ஊரில் மிகவும் புகழ்பெற்று அனைவராலும் மதிக்கப்பட்ட ஸ்ரீ மாதவதாச சட்டோ உபாத்தியாயர் என்பவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு சக்கௌரி சட்டோபாத்தியாயா என்று இன்னொரு பெயரும் உண்டு. அவருக்கு ஸ்ரீல வம்சிவதானந்தர் என்ற ஒரு புதல்வரும் இருந்தார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் கருணையினால் ஸ்ரீல வம்சிவதனானந்தருக்கு மிகப்பெரிய சக்தியும் புகழும் இருந்தது. அவர் ஸ்ரீ கிருஷ்ணரின் புல்லாங்குழலில் ஒரு அவதாரம் என்று கருதியதால் எல்லோரும் அவரை வம்சிவதானந்த பிரபு என்று அழைத்தனர். மேலும் அவர் ஸ்ரீ விஷ்ணு பிரியா தேவியின் விசேஷமான கருணையும் பெற்றவர். ஸ்ரீ விஷ்ணு பிரியா தேவி இந்த உலகின் கண்களில் இருந்து மறைந்த பின்னர் ஸ்ரீதாம் மாயாப்பூரில் ஸ்ரீ விஷ்ணு பிரியா தேவி வைத்து வழிபட்ட விக்கிரகத்தை இதே வம்சிவதானந்த பிரபு தன் ஊரான குலியா பாகார்புரத்துக்கு கொண்டு வந்தார். பின்னர் அவரது தலைமுறையில் வந்தவர்கள் இந்த விக்கிரகங்களுக்கு காலமாக சேவை செய்து வழிபட்டு வந்தனர். பின்னர் ஸ்ரீ ஜானவா மாதாவின் கருணையினால் அவர்கள் குலியா பாகார்புரத்தில் இருந்து ஸ்ரீபாத் பாகனாபாரா என்ற இடத்துக்கு குடியேறிய காரணத்தால் குலியா பாகார்புரத்தில் இருந்த விக்கிரகங்களை மாலஞ்சா என்ற இடத்தில் இருந்த சில பக்தர்கள் கவனித்து வந்தனர். குலியா கிராமம் கங்கை நதியின் கரையில் பழைய சீன நவத்வீபத்துக்கு எதிர் திசையில் இருந்தது. அப்போது அங்கே ஏராளமான தலை சிறந்த ஊர்கள் இருந்தன. அவற்றில் சினாடாங்கா மற்றும் சில இடங்கள் மிகவும் புகழ் பெற்றவை. ஒரு சமயம் வாணிகம் செய்து அங்கே வாழ்ந்து வந்த ஒரு பக்தர் குலியா பாகார்புரத்தில் ஒரு பெரிய விழாவை நடத்தினார். அதற்கு நவத்வீபத்தின் 32 சதுர மைல்களில் சுற்றியிருந்த அனைத்து இடங்களிலிருந்து பிராமண பண்டிதர்களை அழைத்தார்கள். ஏராளமான வைஷ்ணவர்கள் வந்தார்கள். விழா நடந்த அன்று எல்லா திசைகளிலிருந்து ஏராளமான வைஷ்ணவர்கள் வந்து சேர்ந்தனர். ஸ்ரீ நரசிம்ம பள்ளியிலிருந்து ஸ்ரீ ஆனந்ததாசாவும், ஸ்ரீ மாயாப்பூரில் இருந்த கோரா சந்த தாசா பாபாஜியும், ஸ்ரீ பில்வ புஷ்கரணியில் இருந்து ஸ்ரீ நாராயணதாச பாபாஜியும், ஸ்ரீ மோத்ருமத்திலிருந்து ஸ்ரீ நரஹரி தாசாவும், ஸ்ரீ கோத்ருமத்திலிருந்து ஸ்ரீ பரமஹம்ச பாபாஜியும். யார் இந்த பரமஹம்ச பாபாஜி? நம்ம இதுவரைக்கும் இந்த போன அத்தியாயங்களில் அவரை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். பரமஹம்ச பாபாஜியும் ஸ்ரீ வைஷ்ணவதாசாவும். அவர் தான் முன்னால் அவருக்கு பழைய பேர் லாகிரி மகாஷாயா. அது மாதிரி இன்னும் ஸ்ரீ சமுத்திர கருக்கு என்ற இடத்துல இருந்து நிறைய அங்கேருந்து சச்சிதானந்த தாசாணி ஒருத்தர் வர்றாரு. இப்படி நிறைய பேர் வர்றாங்க. பார்த்துங்க எவ்வளோ டீட்டெயிலாக அவர் பேரெல்லாம் வச்சு கிளியனாக வருதுன்னு பாருங்க. அனைத்து வைஷ்ணவர்களின் நெற்றிகளையும் உருத்துவ புந்திரம் என்ற செங்குத்தான திலகங்கள் அலங்கரித்தன. அணிந்திருந்த உடல்கள் அனைத்தும் ஸ்ரீஹரியின் கோயில்கள் என்று அவை பறைசாற்றின. பக்தர்களின் கழுத்துக்கள் துளசி மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு உடல் அங்கங்கள் அனைத்தும் பொலிவுடன் விளங்கின. ஸ்ரீ கௌர நித்யானந்த பிரபுகளின் பெயர்களை அவருடைய புனிதமான உடல்கள் அலங்கரித்தன. சிலர் கைகளில் ஹரிநாம மாலைகளை பிடித்திருந்தனர். மற்றும் சிலர் உறக்க மகாமந்திரத்தை பாடியவாறு நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டிருந்தனர். அவர்கள் அனைவரும் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே என்னும் மிருதங்களுடனும் கர்த்தால்களுடனும் பாடி ஆடிக்கொண்டிருந்தனர். அவர்கள் இங்கும் அங்குமாக நகர்ந்து ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதார் ஸ்ரீவாசாதி கௌரபக்த பிருந்தா என்று கூவியவாறு புனித நாமங்களை ஜபித்து கொண்டிருந்தனர். அங்கே கூடியிருந்த சில பக்தர்களின் உடலில் பிரேம பக்தியின் ஆனந்தம் வெளிப்பட்டது.
கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் பாய்தல், உடலின் மயிர்கள் குத்திட்டு நிற்றல் போன்ற பக்தி பாவங்கள் அவர்களிடம் வெளிப்பட்டன. ஓ கௌரகிஷோர், ஓ கௌரகிஷோரா சைத்தன்ய மகாபிரபு, நீர் எப்போது எமக்கு உமது மாயாபூரின் நித்திய நிலைகளை காண்பிப்பீர் என்று அவர்கள் உரக்க கூவிக்கொண்டிருந்தனர். கூட்டம் கூட்டமாக வைஷ்ணவர்கள் மிருதங்கம் மற்றும் பற்பல வாத்தியங்களுடன் நடந்தவாறு ஸ்ரீ ஹரிநாமத்தை பாடிக்கொண்டே நடந்து கொண்டிருந்தனர். குடியா கிராமத்தில் உள்ள ஸ்ரீ கௌரங்க மகாபிரபுவின் பக்தைகளான பெண்களும் வைஷ்ணவர்களின் மங்களமான பக்தி பரவசங்களை கண்டு என்னே அதிசயம் இது, என்னே அதிசயம் இது என்று கூறி வைஷ்ணவர்களின் அதிர்ஷ்டமான நிலையை போற்றினார்கள். இவ்வாறு அனைத்து வைஷ்ணவர்களும் ஊர்வலமாக சென்று நாட்டிய மண்டபத்தில் இருந்த ஸ்ரீ விக்கிரகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். இதே இடத்தில்தான் முன்னர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சங்கீர்த்தனம் செய்து ஆனந்தமாக நடனம் ஆடுவது வழக்கம். அந்த விழாவை நடத்திய வணிக செல்வந்தர் வந்திருந்தவர்கள் அனைவரையும் வரவேற்று வாழ்த்தினார். வழக்கம் போல் தன் கழுத்தை ஒரு துணியினால் சுற்றி கொண்டு எல்லா வைஷ்ணவர்களின் பாதங்களிலும் விழுந்து தாழ்மையுடன் நமஸ்காரம் செய்தார். பின்னர் அனைத்து வைஷ்ணவர்களும் நாட்டிய மண்டபத்தில் அமர்ந்தபின் கோயில் சேவகர்கள் மலர் மாலைகளை வைஷ்ணவர்களுக்கு அணிவித்து கௌரவப்படுத்தினார்கள். அதன் பின்னர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் லீலைகளை விவரிக்கும் ஸ்ரீ சைத்தன்ய மங்களத்தை இனிமையான ராகத்தில் பாடினார்கள். இதை கேட்ட பற்பல வைஷ்ணவர்களுக்கு சாத்விக பாவம் வெளிப்பட்டு விழாவை மேலும் மங்களகரமாக ஆக்கியது. அப்போது ஒரு முல்லா சகாக்களுடன் அங்கு வருகிறார். இவ்வாறு அனைவரும் பிரேமானந்தத்தில் மூழ்கி இருந்தபோது ஒரு காவற்காரன் மண்டபத்தின் உள்ளே வந்து சாச்சைகா பரநாகாவின் தலைவரான முல்லா என்பவர் வெளியே காத்திருப்பதாகவும் இங்கு கூடியிருக்கும் வைஷ்ணவர்களிடம் அவர் ஏதோ விளக்கம் கேட்க வேண்டும் என்று விரும்புவதாகவும் கூறினான். இதை கேட்ட கோவில் நிர்வாகிகள் முல்லா வந்திருக்கும் விஷயத்தை அங்கு கூடியிருந்த பண்டித பாபாஜிகளிடம் கூறினார்கள். அதை கேட்ட உடனே அங்கு கூடியிருந்த வைஷ்ணவர்கள் எல்லாரும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விழா தடைப்படக்கூடாது அப்படின்னு அதிருப்தி அடைகிறாங்க. கிருஷ்ணதாச பாபாஜி கோயில் நிர்வாகிகளிடம் சொல்கிறாரு, என்ன காரணத்துக்காக இந்த முல்லா இங்கே வந்துள்ளார் அப்படின்னு கேட்கார். முல்லா வந்திருக்கும் காரணத்தை தெரிஞ்சிருந்த கோவில் நிர்வாகிகள் அவங்க சொல்கிறாங்க, இங்கு கூடியிருக்கும் வைஷ்ணவர்களுடன் முல்லா ஏதோ பேச விரும்புகிறார் என்று சுருக்கமாக பதிலளித்தார். அது மட்டுமில்லை, முல்லா முகமதியர்களின் சிறந்த பண்டிதர் என்றும் டெல்லியில் ஆண்டு வரும் முகமதிய சக்கரவர்த்தியின் பெரும் மதிப்பை பெற்றவர் என்பதையும் கோவில் நிர்வாகிகள் கூறினார்கள். முல்லா தன் முகமதிய மதத்தை பரப்புவதில் ஆழ்ந்து இறங்கியிருந்தாலும் மற்ற மதங்களை பற்றி எந்த விதமான குற்றங்களையும் கூறாதவர். யாராவது ஓரிரு வைஷ்ணவ பண்டிதர்கள் முன்வந்து புனிதமான வைஷ்ணவ தர்மத்தை பற்றியும் நம் சாஸ்திரங்களை பற்றியும் முல்லாவிடம் பேச வேண்டும் என்று கோவில் நிர்வாகிகள் கேட்டுக்கொண்டார்கள். இதை கேட்ட சில வைஷ்ணவர்கள் வைஷ்ணவ தர்மத்தின் மகிமையை பற்றி பேச இது ஒரு பெரிய தருணம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கடைசியில் ஸ்ரீ மாயாபூரில் இருந்து வந்திருந்த கோரச்சந்திரதாச பண்டித பாபாஜி, ஜானு நகரத்திலிருந்து வந்திருந்த பிரேமதாச பாபாஜி, சம்பாகத்தாயகு என்ற இடத்திலிருந்து வந்திருந்த கலிபாவனதாச பாபாஜி, இவங்களை முல்லா கூட பேசுறதுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸ்ரீ சைத்தன்ய மங்கள பாராயணம் முடிந்ததும், ஆக்சுவலாக ஃபுல்லாக முடியலை, அது ஒரு ஸ்டேஜுக்கு வந்த உடனேயும் சரி, அதுக்கப்புறம் எல்லா வைஷ்ணவர்களும் அந்த விவாதத்தை கேட்கலாம் அப்படின்னு முடிவாச்சுது. இதை கேட்ட 4 பாபாஜிகளும் ஜெய நித்யானந்தா அப்படின்னு கூவியவாறு மண்டபத்திலோட வெளி முற்றத்துக்கு வராங்க. முல்லாவும் அவரது சகாக்களும் சௌகரியமாக முற்றத்தில் அங்கே இருந்த ஒரு ஆலமரத்தின் கீழே அப்படியே உட்கார்றாங்க எல்லாரும்.
வெளியில் வந்த வைஷ்ணவர்களை கண்டதும் அவர்கள் எழுந்து மரியாதை செலுத்தினர். அனைத்து ஜீவன்களும் ஸ்ரீ கிருஷ்ணரின் சேவகர்கள் என்பதையும், ஸ்ரீ வாசுதேவரே அனைத்து ஜீவன்களின் இதயங்களிலும் வீற்றிருக்கிறார் என்பதையும் அறிந்த வைஷ்ணவர்கள் வந்திருந்த முல்லாவுக்கும் அவருடைய சகாக்களுக்கும் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்த பின்னர் அவர்கள் தங்கள் ஆசனங்களில் உட்கார்ந்தார்கள். அந்த காட்சி மிகவும் அற்புதமாக இருந்தது. ஒரு பக்கத்தில் வெள்ளை தாடிகளுடன் 50 முகமதியர்கள் உட்கார்ந்திருந்தனர். அடுத்த பக்கத்தில் 4 வைஷ்ணவர்களும் தெய்வ தேஜஸுடன் அமைதியுடன் அடக்கமாக உட்கார்ந்திருந்தனர். மேலும் ஆங்காங்கிருந்தே வந்திருந்த இந்துக்களும் ஏதோ வினோதமான நிகழ்ச்சி என்று எண்ணி வைஷ்ணவர்களின் பின்னால் வந்து உட்கார்ந்து கொண்டனர். கோரச்சந்திர பண்டிதர் தான் முதல்ல ஆரம்பிக்கிறார். ஓ மகாத்மாக்களே, என்ன காரணத்தால் கீழ்நிலையில் உள்ள எங்களிடமிருந்து ஏதோ நீங்கள் கேட்க வந்திருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு முல்லா அவருக்கு பேர் வந்து பத்ருத் தின் சாஹிப். அவர் சொல்றார், சலாம், நாங்கள் உங்களிடம் சில கேள்விகள் கேட்க ஆசைப்படுகிறோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பதிலாக கோரச்சந்திர பண்டிதர், உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்கு எங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முல்லா பத்ருத்தீன் சாஹிப் வைஷ்ணவரோட இன்னமும் பக்கத்தில் வராரு. சகோதரர்களே, இந்துக்கள் தேவர்களையும் தேவிகளையும் தொன்று தொட்டே வழிபட்டு வருகின்றனர். ஆனால் நாங்கள் குரான் ஷரீஃபின் மூலம் அல்லாஹ் ஒருவரே என்றும் அவருக்கு உருவம் கிடையாது என்றும் அறிகிறோம். அப்படிப்பட்ட நாம் உருவத்தை கொடுத்து வழிபடுவது அபராதம் என்று கருதுகிறோம். இந்த விஷயத்தில் எனக்கு சந்தேகங்கள் உள்ளன. நான் எத்தனையோ பிராமண பண்டிதர்களிடம் இதை பற்றி கேட்டிருக்கிறேன். ஆனால் என் கேள்விகளுக்கு அவர்கள் அல்லாவுக்கு உருவம் கிடையாது என்பது உண்மைதான். ஆனால் ஒருவனால் உருவம் இல்லாத ஒன்றை வழிபட முடியாது. எனவே அவன் முதலாவது ஏதாவது ஒரு கற்பனையான உருவத்தை இறைவனுக்கு கொடுத்து வழிபட வேண்டும் என்று பதிலளித்தார்கள். ஆனால் இந்த பதில்களில் எனக்கு திருப்தி எதுவும் ஏற்படவில்லை. ஏனென்றால் உருவம் இல்லாத அல்லாவுக்கு கற்பனையாக உருவங்களை கொடுத்து வழிபட வைப்பது சாத்தானின் செயல். இதற்கு பூத் என்று பெயர். பூத்தை எவர் ஒருவரும் வழிபடக்கூடாது. மாறாக ஒருவன் வழிபட்டால் அவன் அல்லாவை மகிழ்விப்பதற்கு பதிலாக அவரது தண்டனையே சம்பாதிக்கிறான். உங்கள் ஸ்ரீ சைத்தன்ய தேவர் இந்து மதத்தில் உள்ள பல குறைகளை திருத்தினார் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அவரது சம்பிரதாயம் ஜடப்பொருட்களை இன்னமும் வழிபடுவதை ஆதரிக்கிறதே. வைஷ்ணவர்களான நீங்கள் சாஸ்திரங்கள் அனைத்தையும் கற்று புலமை பெற்றவர்கள். அப்படி இருந்தும் ஏன் நீங்கள் விக்கிரகங்கள் என்ற பெயரில் ஜடப்பொருட்களை வழிபடுகிறீர்கள் என்று கேட்டார். முல்லா கேட்ட வினாவினால் அனைத்து வைஷ்ணவர்களும் உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டனர். அவர்கள் அனைவரும் சேர்ந்து முல்லாவின் இந்த கேள்விக்கு கோரச்சந்திர மகாஷாயா பண்டிதர் தயவு செய்து பதிலளிக்க வேண்டும் அப்படின்னு அவங்க எல்லாரும் கேட்டுக்கொண்டார்கள். இதை கேட்ட கோரச்சந்திரர் பண்டிதர், உங்கள் கட்டளையின்படி அப்படியே ஆகட்டும் என்று கூறி பதிலளிக்க ஆரம்பித்தார். கோரச்சந்திரர் சொல்றாரு, எவரை நீங்கள் அல்லாஹ் என்று அழைக்கிறீர்களோ அவரை நாங்கள் பகவான் என்று அழைக்கிறோம். பரம இறைவன் ஒருவரே. ஆனால் குரான், புராணங்கள் மற்றும் தேசங்கள், மொழிகள் போன்றவற்றால் அவருக்கு நிறைய பெயர்கள் உள்ளன. ஆனால் எல்லா பெயர்களிலும் எந்த பெயரில் அவருடைய அத்தனை குணங்களும் அடங்கியுள்ளதோ, எல்லா பெயர்களிலும் எந்த பெயரில் அவருடைய அத்தனை குணங்களும் மகிமையாக அடங்கியுள்ளதோ அதுவே உத்தமமான பெயர். அவருக்கு நிறைய பெயர்கள் உண்டு. அதனால்தான் அல்லாஹ், பிரம்மம், பரமாத்மா போன்ற பெயர்களை விடவும் பகவான் என்ற பெயர் உத்தமமானது.
அல்லாஹ் என்றால் எல்லாவற்றிலும் உயர்ந்தவர், தி கிரேட், உயர்ந்தவர் என்று அர்த்தம். ஆனால் நாங்கள் இந்த குணத்தை உத்தமமான குணமாக எடுத்துக்கொள்ள மாட்டோம். எந்த குணம் மிக உன்னதமான ஆச்சரியத்தையும் சமத்கார்த்தி மதுரத்தையும் மாதுரிய அவற்றை வெளிப்படுத்துகிறதோ அதுவே மிக உயர்ந்தது என்று நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். அப்போ இதில் இப்போ என்ன வருதுன்னா, பகவானுக்கு 3 விதமான நாமங்கள் உண்டு. கவுன நாமங்கள், முக்கிய நாமங்கள், பிரேம நாமங்கள் இருக்கு. சாஸ்திரத்தில் நார்மலாக ஃபஸ்ட்டு 2 தான் சொல்லியிருப்பாங்க. கவுன நாமங்கள்னால் 2ஆம் தர பெயர்கள், முக்கிய நாமங்கள்லாம் முக்கியமான பெயர்கள். பிரேம நாமங்கள்ங்கிறது அதில் ஒரு இன்னொரு ஹை லெவல். அது அப்போ கவுன நாமங்கள் யாரெல்லாம்? ஈஸ்வரர், அல்லாஹ், ஜெகதீசர், பிரம்மம், பரமாத்மா, இதெல்லாம் கவுன நாமங்கள். இதில் ஒன்றும் ரசம் கிடையாது. ஒன்று ஒரு 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 ஜீவனுக்கும் பகவானுக்குள்ள ஈடுபாடு அவ்வளோ தூரத்துக்கு க்ளோஸ்னஸ் கிடையாது. கிரேட் ஈஸ்வரர், ஹீஸ் அ கிங் ஆஃப் எவ்ரி திங். அல்லாஹ், ஹீஸ் அ கிரேட்டஸ்ட். ஜெகதீசர், ஹீஸ் த ஒன் ஹூ ரியலி ரூல்ஸ் ஆல் த வேர்ல்ட்ஸ். பிரம்மம், ஹீஸ் எவ்ரிவேர், ஆல் த பிளேசஸ், எல்லா இடத்துலையும் இங்கே இருக்கார். பரமாத்மா, அவர் ஹீஸ் எல்லா ஒவ்வொரு ஜீவனுடைய இதில் இதயத்தில் இருக்கார். இது ஒன்றும் பெரிய இது கிடையாது. இது ஒன்றும் உன்னதமான பெயர் கிடையாது. முக்கிய நாமங்கள்னால் ராமா, அது முக்கியம். ராம்னா ரம்மியம், அது ரம்மியம்னு அர்த்தம். அதான் ரமன், அதான் ரமன் தான் ரூட் வேர்டு, ரமன். கிருஷ்ணா, ஆல் அட்ராக்டிவ், எல்லார்த்தையும் வசீகரிக்கக்கூடியவர் அவர். அன்பு கடவுள் அவர், அன்பு, அந்த பேர். நாராயணர், அவர் எல்லா ஜீவன்களையும் பார்த்துடுறாரு. அவ இதெல்லாம் முக்கிய நாமங்கள். இது தவிர பிரேம நாமங்கள் இருக்கு. ராதா மதன் மோகன், ராதா ரமன், ராதா ஷியாம் சுந்தர், இதெல்லாம் பிரேம நாமங்கள். அவன் இப்படி அந்த பேச்சு போயிட்டே இருக்காங்க. மேலும் இறைவனின் அளவற்ற மகிமை ஒரு வகையான உணர்ச்சியை உண்டு பண்ணுகிறது. அவன் என்னன்னா, அந்த பேரை நம்ம ஆண்டவனோட பேரை நம்ம சொல்லும்போது அதில் ஒரு உணர்ச்சி வரும். அந்த உணர்ச்சி முக்கியம். நீங்கள் பிரம்மம்னு சொல்கிறோம், என்ன உணர்ச்சி எங்கே இருக்குது? எங்கேயோ எங்கே இருக்குது? பார்க்கவே முடியாது, குவாலிட்டி கிடையாது, குணமும் கிடையாது, நிறம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே பண்ண திங்க் கூட பண்ண முடியாது. அதை வச்சு என்ன இருக்காங்க? என்ன உணர்ச்சி வருது? உணர்ச்சி ஏறாது. இதே மாதிரி தான் மற்ற அந்த அந்த கவுன நாமங்கள் எல்லாமே ஒன்றும் உணர்ச்சி இருக்காது. அப்போ அவர் சொல்கிறார், இறைவனின் அளவற்ற மகிமை ஒரு வகையான உணர்ச்சியை உண்டு பண்ணும். ஆனால் இதன் எதிரான நுணுக்கத்தனம் இன்னொரு வகையான உணர்ச்சியை உண்டு பண்ணும். இது ஒன்று, இன்னொன்று டீப்பாக இன்னொன்றுக்கு போகும். அல்லாங்கக்கூடிய பெயர் அளவற்ற மகிமை மட்டும்தான் வெளிப்படுத்துகிறது, நுணுக்கத்தன்மையை வெளிப்படுத்தவில்லை. அங்கே ஏதோ ஒரு ஒரு டிவோஷனோ இல்லை ஒரு சம்பந்தமோ இருக்கிறது தெரியல. அவர் கிரேட், சரி நமக்கு என்ன? ஆனால் பகவான் கூடிய பெயர் நிறைய வருது அதில். அப்போ எதெல்லாம் வரும்னா, பகவான் முதல்ல ஐஸ்வர்யம். பகவான் சொன்னாச்சுன்னா என்ன வருது? பகவானின் முதல்ல முகன் மகிமை ஐஸ்வர்யம். 2வது மகிமை அவருடைய அளவற்ற சக்தி, சர்வசக்தி மத்தா. அவர் மட்டுமே அத்தனை சக்திகளையும் பெற்றவர். அப்போ மனிதனின் அறிவுக்கு எட்டாத அவரது அச்சிந்திய சிந்தனைக்கு அற்பாற்பட்ட சக்தியினால் அவர் உருவம் உள்ளவராகவும் உருவம் இல்லாதவராகவும் விளங்குகிறார். அது அவருக்கு இஷ்டம். அப்போ ஒருத்தருக்கு, அப்போ ஆண்டவனுக்கு உருவமே கிடையாதுன்னா அப்போ அவரு உருவம் இருக்கக்கூடியது உருவத்தோடவும் கீழே நிலைநிலை அர்த்தம் வருது. ஏன் அவரால் உருவம் இருக்க முடியாதா? ஒரு டேபிளுக்கோ சேருக்கோ உருவம் இருக்குன்னா ஆண்டவனுக்கு மட்டும் உருவம் இருக்க முடியாதா? ஏன் இருக்க முடியாது? அவருக்கு இப்படிப்பட்ட உருவம் இல்லை, அவருக்கு ஆன்மீக உருவம் இருக்குது. அப்போ ஒருவன் ஈஸ்வரருக்கு உருவம் கிடையாதுன்னு சொன்னால் அவன் அச்சிந்திய சக்தியை, இந்த அசிந்திய சக்தியை மறக்கிறான். இந்த அச்சிந்திய சக்தியினால்தான் பகவான் தன் ஆன்மீக சொரூபத்தையும் தன் அற்புதமான லீலைகளையும் உண்டு பண்ணி தன் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார். உருவம் இருந்தால் தானே காட்சி அளிக்க முடியும்.
அல்லாஹ், பிரம்மம், பரமாத்மா போன்றவை அவருடைய உருவமற்ற நிராகர தோற்றங்கள். அவற்றிற்கு ஆச்சரியப்படும்படியான எந்த விதமான குணங்களும் கிடையாது. அல்லாஹ், பிரம்மம், பரமாத்மா அது என்ன இருக்கு? ரெண்டாவது, அது அளவற்ற சக்தியை பற்றி பேசியாச்சு. அவரு என்ன வரலாம், அச்சிந்திய சக்தியை அச்சிந்திய சக்தியினால அவர் ஆன்மீக உருவம் எடுக்கலாம், என்ன உருவானாலும் எடுக்கலாம் அவர். அதை நம்ம மறக்கக்கூடாது. மூணாவது குணம் மங்களமயம். அவர் எப்போதும் மிகவும் மங்களகரமானவர். அதனால்தான் அவரது லீலைகள் அனைத்தும் அமிர்தமாக உள்ளது. பகவானின் நான்காவது குணம் அவரது அளவற்ற அழகு, சௌந்தரியம். சும்மா ஏதோ தாடி வச்சுட்டு இருக்கிற மாதிரி நம்ம அப்படியே அல்லாண்டியெல்லாம் ஏதோ நம்ம பண்ணி வச்சுக்கிறோம். ஆக்சுவலி பகவானுடைய நான்காவது குணம் ரொம்பவும் ரொம்பவும் வசதி, சௌந்தரியம். அவருக்கு மேலே இன்னொரு இது அழகானவர் கிடையாது. ஆன்மீக கண்கள் திறக்கப்பட்ட ஜீவன்கள் பகவானின் சொரூபத்தை காணும்போது அவரை அளவற்ற மிக அழகானவராக காண்கின்றனர். ஒரு நேரம் கிடைச்சா போதும், ஒரு செகண்டு, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கிடைச்சா போதுமா, அதுக்கு பிறகு அதிலே துடிச்சிருவாங்க. அந்த விதம் இன்னும் பார்க்கணும், அந்த சௌந்தரியத்தை இன்னும் பார்க்கணும்னு துடிச்சிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வேறு எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் வராது. நாரதமுனி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு கொஞ்ச நேரம் தான் அவருக்கு கொடுக்காரு, தரிசனம் கொடுத்துட்டு அவர் மறைஞ்சிடுறாரு. என்ன ஆச்சு நாரதமுனி அவருக்கு? துடிக்கிறாரு, அப்படி துடிக்கிறாரு, இன்னும் பார்க்கணும். இதுதான் சௌந்தரியம். அஞ்சாவது குணம் பகவானின் அஞ்சாவது குணம் அசேஷ ஞானம்னு பேரு. இதற்கு அவர் மிகவும் புனிதமானவர், எங்கும் நிறைந்தவர், முழுமையானவர், ஜட பொருள்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். அசேஷ ஞானம்னா அவரது ஆன்மீக உருவம் அனைத்து ஜடப்பொருள்களுக்கும் அப்பாற்பட்டது. நீங்கள் சொல்லக்கூடிய பூத்துன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த பூத்துன்னா ஜடப்பொருள். இந்த ஜடப்பொருளுக்கு சம்பந்தப்பட்டவர் இல்லை அவர். இது ஒரு எனது பகிரங்க சக்தி தான். ஆறாவது நிர்லேபர் சுதந்திர. நிர்லேபர் தான் அவர் சர்வ சுதந்திரமானவர். இது ஆறாவது குணம். அவர் அனைத்து உலகங்களுக்கும் அனைத்து ஜீவன்களுக்கும் எல்லாவற்றுக்குமே எஜமான் என்றாலும் அவர் எதிலுமே பற்றற்றவர். அதான் நிர்லேபா, சர்வ சுதந்திரமானவர். அந்த சுதந்திரமான ஒரு சின்ன அந்த குணத்தில் ஒரு சின்ன அம்சம்தான் ஜீவன்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா ஜீவன்கள் அவருடைய ஜீவசக்தியிலிருந்து வந்ததுனால. அதனால்தான் நாம் அந்த சுதந்திரத்தை வச்சுட்டு நாம் தப்பாக அவ்வளோத்தையும் என்னக்காமல் விழுந்துட்டு இருக்கோம். ஜட உலகத்தை என்னை என்ஜாய் பண்ணி கீழே விழுந்து கிடக்கிறோம், 10 ஜீவனாக கிடந்து கீழே கிடக்கிறோம். எனிவே இதெல்லாம் பகவானுடைய 6 முக்கியமான குணங்கள். ஆனால் பகவானுக்கு 2 விதமான வியாபகங்களும் உள்ளன. எனதெல்லாம் ஐஸ்வர்யம், மாதுரியம். இதை வியாபகங்களாக எடுக்கணும். எல்லா மகிமைகளையும் பெற்றவர் ஐஸ்வர்யம்னாலும் மாதுரி ரொம்ப முக்கியம். அன்பு சம்பந்தமுடன் கருணையும் கொண்டவர். இதில் இந்த 2லையுமே பகவானுடைய மாதுரிய வியாபகம் மட்டும்தான் ஜீவனுடைய பாக்கியம், ஐஸ்வர்யம் அல்ல. சரி, ஒருத்தர் இருக்கார், இப்போ சரி என்ன ஏதோ பிரசிடென்ட் இருக்கார், இல்லை இந்த பாரத் கண்டத்துக்கே ராஜா, அவர் சக்கரவர்த்தியாக இருக்காருன்னு வச்சுக்குவோம். சரி, அவரு சக்கரவர்த்தியாக இருக்காரு, நமக்கு என்ன இப்போ? அதே மாதிரி வைகுந்தத்துக்கு அதிபதியாக இருக்காரு, நாராயணன் இருக்காரு, சரி இருக்கட்டும், இருந்துட்டு போட்டோம். கோலோகத்துக்கு அதிபதியாக கிருஷ்ணர் இருந்திருக்காரு, இருந்துட்டு போட்டோம், நமக்கு என்ன? அது ஐஸ்வர்யம். ஆனால் அதே ராஜா, அதே எம்பர சக்கரவர்த்தி என்னுடைய அப்பா அது அப்படின்னு அவங்க என்ன வருது? அன்பு சம்பந்தம் வருது. அந்த அன்பு சம்பந்தம் வந்தோம்னா எல்லாமே சேஞ்ச் ஆயிடுது. ஐஸ்வர்யத்தை தூக்கி தூர போட்டுடுறோம். அவர் ராஜா என்ன, எவருன்னா என்ன, என்னோட அப்பா அது. இதே மாதிரி தான் நமக்கு கிருஷ்ணருக்கு கிட்ட என்ன சம்பந்தம்? இந்த சம்பந்தம் தான் முக்கியம். இதுதான் ஜீவனின் பாக்கியம், ஐஸ்வர்யம் அல்ல. அதனால தான் பகவானின் மாதுரிய ரூபமான ஸ்ரீ கிருஷ்ணரும் ஸ்ரீ சைத்தன்யரும் அனைத்து ஜீவாத்மாக்களுக்கும் கிடைத்த பெரும் பெரும் பெரும்
பாக்கியம், பொக்கிஷம், பெரும் பாக்கியம். அப்போ கற்பனையில் உருவாக்கப்பட்ட உருவங்களை வழிபடுவது ஜட வழிபாடு, பூத் பரஸ்து என்று கூறினீர். நாங்களும் அதை ஆமோதிக்கிறோம். ஆனால் வைஷ்ணவ தர்மத்தில் நாங்கள் வழிபடும் விக்கிரகங்கள் ஜட பொருட்கள் அல்ல. நல்லா கவனிச்சுக்குங்க. வைஷ்ணவ தர்மத்தில் நாங்கள் வழிபடும் விக்கிரகங்கள் ஜட பொருட்கள் அல்ல. இன்னொருக்கா சொல்கிறேன், வைஷ்ணவ தர்மத்தில் நாங்கள் வழிபடும் விக்கிரகங்கள் ஜட பொருட்கள் அல்ல. அவை பகவானின் நித்தியமான ஆன்மீக வஸ்துக்கள். ஜட பொருட்களை வழிபடுவது வைஷ்ணவ தர்மமே அல்ல. அப்போ வைஷ்ணவ தர்மத்தில் வழிபடப்படும் விக்கிரகங்கள் ஜட வழிபாடு அல்ல என்பதை நீங்கள் மிக நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ சில நூல்கள் கூறுகிறது என்பதற்காக விக்கிரக வழிபாட்டை புறக்கணிக்க முடியாது. இவை ஒருவனின் இதயத்தில் உள்ள நம்பிக்கையை பொறுத்தது. ஒருவன் எந்த அளவு ஜட பொருள்களின் ஆதிக்கத்திலிருந்து வெளியேறி மேலே போகிறானோ அந்த அளவுக்கு அவன் சுத்தமான ஆன்மீகமயமான விக்கிரகத்தை வணங்குகிறான். எப்போவுமே கீழே இருந்தால் மேலே போக முடியும். முதல்ல சாதாரணமாக ஏதோ ஒரு அந்த மாதிரி பூதப்பொருள் மாதிரி தெரியும். ஆனால் ஆக்சுவலாக விக்கிரகங்கள் ஜடப்பொருள் அல்ல, சாக்ஷாத் பகவான். அப்போ முல்லா சாஹிப் என்ற நீர் இந்த முகமதியர்களின் தலைமை பண்டிதர். அதனால் நீர் ஜடப்பொருள்கள் சம்பந்தமான கட்டுப்பாடுகள் அனைத்திலிருந்து விடுதலை அடைந்து விட்டீர். ஆனால் உம்ம கூடால இருக்கக்கூடிய எல்லாரும் உம்மளை மாதிரி உயர்ந்த நிலையில் இருக்கிறார்களா? அவர்கள் அனைவரது இதயங்களும் ஜட சம்பந்தங்களிலிருந்து விடுபட்டு விட்டனவா? அவன் ஒருவன் எந்த அளவுக்கு ஜட பொருட்களின் இடம் தம் சிந்தனையை கொடுக்கிறானோ அவன் அந்த அளவுக்கு ஜட பொருள்களை வழிபடுவதில் மறைமுகமாக ஈடுபடுகிறான். அவன் இறைவனுக்கு உருவமில்லை என்று வெளியில் கூறினாலும் உண்மையில் அவனது இதயம் ஜட பொருள்களை பற்றிய நினைவுகளால் நிறைந்துள்ளது. விக்கிரகத்தை சாதாரண ஜனங்கள் பரிசுத்தமான உணர்வுடன் வழிபடுவது மிகவும் சிரமமானது. இதுதான் பகவத்கீதையிலே எழுதி வச்சிருக்கு. பிரம்மன்னு நினச்சிட்டு ஒன்றும் பண்ண முடியாது, ஏதாவது ஒரு வேணும். அதனால தான் பஞ்ச உபதேசம் அப்படின்னு பஞ்சோபசானம் அப்படின்ட்டு 5 விக்கிரகங்களை வழிபடுறதுக்கு சங்கராச்சாரியார் கொடுத்தது. அது ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ரஷன். முதல்ல தர்மா, அர்த்தா, காமா, அந்த மாதிரி அப்படி மோட்சானி இப்படி அந்த லைனில் போகக்கூடியதுக்காண்டி ஒவ்வொரு ஸ்டெப் தான் அது. அதுக்கப்புறம் அதெல்லாம் தூரத்தி போட சொல்லுவார் அவர். ஆனால் நம்ம வைஷ்ணவர் அப்படி கிடையாது. வைஷ்ணவ வழிபாடு அப்படி கிடையாது. நாம் பகவான் மட்டும்தான் வழிபடுவோம். தேவ வழிபாடு நமக்கு கிடையாது. தேவர்களுக்கு ஜஸ்ட் என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு மதிப்பை கொடுத்துட்டு நம்ம வழிபாட்டுக்கு ஒன்னி ராதாகிருஷ்ணன் தான். எனிவே அவர் சொல்லி கொடுக்கறதுனால அப்போ அவரவர்கள் அவங்களோட தகுதிக்கு தகுந்தவாறு தான் விக்கிரகத்தை வழிபடுகிறார்கள். இதை எப்படி இன்னொரு வழியாக சொல்ல போனால் எப்படி சொல்லலாம்? ஜட சம்பந்தங்களிலிருந்து முழுவதுமாக விடுபட்டால் மட்டுமே அவன் ஜடப்பொருள்களை பற்றி சிந்திப்பதை முழுவதுமாக விட முடியும். இந்த விஷயத்தில் உம் கவனத்தை அதிகமாக செலுத்தி சிந்திக்க வேண்டும் என்பது என் தாழ்ந்த வேண்டுகோள். அதுக்கு அவர் முல்லா கேட்குறாரு, நீங்கள் கூறிய அனைத்தையும் கவனமாக சிந்தித்தேன். பகவானுக்கு 6 விதமான குணங்கள் இருப்பதாக கூறினீர். இந்த 6 விதமான குணங்களும் குரான் ஷரீஃபில் கூறப்பட்டிருக்கும் அல்லாவுக்கும் உள்ளது. எனவே அல்லாஹ் என்ற வார்த்தையின் அர்த்தத்தை மேலும் ஆராய வேண்டியதில்லை. அல்லாவும் பகவானும் ஒன்றே. கோரச்சந்திர சொல்கிறார், மிக நன்று. அப்படியானால் நீங்கள் அவருடைய அழகையும் ஐஸ்வர்யத்தையும் ஒத்துக்கொள்ள வேண்டும். மேலும் ஆன்மீக உலகத்தில் பகவானுக்கு உருவம் இருக்கிறது என்பதையும் நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆன்மீக உலகத்தில் பகவானுக்கு உருவம் இருக்கிறது என்பதையும் நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். இந்த உருவம் இந்த ஜட உலக உருவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. இந்த உருவமே நாங்கள் வழிபடும் விக்கிரக உருவமாகும். அப்புறம் முல்லா சொல்றாரு, எங்கள் குரானிலும் அவருக்கு ஆன்மீக உருவம் இருப்பது பற்றி கூறப்பட்டுள்ளது. எனவே இந்த உண்மையை நாங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டியதுதான். ஆனால்
அவரது ஆன்மீக உருவத்தை ஜடப்பொருட்களால் வழிபடுவதைத்தான் பூத் என்று அழைக்கிறோம். எனவே பூத்தை வழிபடுவது, ஜடப்பொருள்களை வழிபடுவது ஆன்மீக வடிவமான இறைவனை வழிபடுவது அல்ல. தயவு செய்து இதை பற்றி உங்கள் அபிப்பிராயத்தை கூற வேண்டும் கேட்கிறார். கோரச்சந்திர சொல்றாரு, பகவானின் ஆன்மீக விக்கிரக வழிபாடு பற்றி வைஷ்ணவ சாஸ்திரங்களில் எழுதப்பட்டுள்ளன. உயர்ந்த நிலையில் உள்ள பக்தர்கள் மண், நீர், தீ இப்படிப்பட்டவைகளால் செய்யப்பட்ட பொருட்களை வழிபடக்கூடாது அப்படி என்று சாஸ்திரங்கள் எழுதியிருக்குது. ஸ்ரீமத் பாகவத்திலே வருது, யஸ்யாத்ம புத்திஹி குணபேத்ரிதாதுகே ஸ்வதீஹி கலத்ராதிஷு பௌமயுஜ்யக்திஹி யதீர்த்த புத்திஹி சனிதேனே ந கரிஜித் ஜனேஷு அபிஞேஷு சயேவகோ கரகான்னு எழுதியிருக்கு. அவன் ஒருத்தன் இந்த உடல் எது சளி, பித்தம், வாயு இதனால் உண்டான பிணம் போன்ற உடலை தான்னு நினைச்சாலோ, தன்னுடைய மனைவி, குழந்தைகள் மற்றும் உறவினர்களை தன் சொந்தம் என்று நினைத்தாலோ, அதே மாதிரி பகவானின் விக்கிரகம் வெறும் மண், மரம், கல் இப்படி இதனால் ஆனது என்று நினைத்தாலோ, புனித நதிகளில் நீராடச் சென்று ஆனால் அவன் அங்கு பகவானை பற்றியும் ஆன்மீக உண்மைகளை பற்றியும் நன்றாக அறிந்த சாதுக்களிலிருந்து கேட்கவில்லாமல் இருந்தாலும் அந்த மனிதன் ஒரு கழுதை அல்லது பசுவுக்கு சமம். அவன் விக்கிரக வழிபாடு ரொம்ப டீப்பு. விக்கிரகத்துக்கும் பூத்துக்கும் ஜட இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதுதான் நான் வருது. இப்போ பகவத்கீதையில் வேற, பகவத்கீதையில் வருது, பூத்தானி யாந்தி பூத்தேஜ்யா, ஜட பொருள்களை வழிபடுவன் ஜடத்தை அடைவான். இப்படி எத்தனையோ சாஸ்திரங்களில் உயிரற்ற ஜட பொருட்களை வழிபடக்கூடாது என்று கூறப்பட்டுள்ளது. அப்போ இந்த விஷயத்தில் ஒரு முக்கியமான கருத்தை நம்ம தெரிஞ்சிடணும். மனிதர்களுக்கு தன்னுடைய முந்தைய சம்ஸ்காரங்களாலையும் தற்போதுள்ள அறிவினாலேயும் வித்தியாசமான தகுதிகள் இருக்கும். இந்த தகுதியை பொறுத்து தான் அவன் ஆன்மீகமயமான விக்கிரகத்தை வழிபடுவதிலும் ஈடுபட முடியும் அப்படின்னு அவர் சொல்றார். அப்போ பக்தி நிலையில் தாழ்ந்த நிலையில் இருக்கும் ஒரு கனிஷ்ட அதிகாரி பரிசுத்தமான ஆன்மீக உண்மைகளை அறிய இயலாது. அவர்கள் ஆன்மீக வடிவான இறைவனை தங்கள் இதயங்களில் நினைத்தாலும் கூட உண்மையில் அவர்கள் ஜட வடிவத்தையே நினைக்கிறார்கள். இதயத்தில் ஜட உருவத்தை நினைப்பதும் ஜட பொருட்களால் செய்யப்பட்ட ஒரு உருவத்தை நினைப்பதும் ஒன்றுதான். இப்படி தாழ்ந்த நிலையில் இருக்கும் ஒருவனுக்கு விக்கிரக வழிபாடு உண்மையில் மிகவும் உபயோகப்படுகிறது. மேலும் உண்மையை கூறப்போனால் சாதாரண மக்களுக்கு விக்கிரக வழிபாடு மட்டுமே பெருமளவு உபயோகம் அளிக்க முடியும். விக்கிரகம் இல்லாத வழிபாடு அமங்கலத்தையே உண்டு பண்ணுகிறது. காலுங்கோ, விக்கிரகம் இல்லாத வழிபாடு அமங்கலத்தையே வழிபடுகிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா விக்கிரக வழிபாடு இல்லாதவங்கன்னா எல்லாம் வெளியே போட்டு அவங்களுக்கு வேற கிடையாது. ஏன்னா அவங்களுடைய பக்தியை செலுத்துறதுக்கு ஒன்று நேரடியாக முடியாது. அதனால் எதையாவது போட்டு மண்டை குழப்பி போட்டு மற்றவங்களெல்லாம் போட்டு கொல்லுக்க வேண்டிய இப்படிலாம் பண்ணுறது காரணம், டெரரிசம் வர்றதுக்கு காரணமே இதுதான். ஏன்னா அவங்களுக்கு அந்த பகவானுக்கு ஈடுபாடு டைரக்டாக கிடையாது. அதுதான் அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, சாதாரண மக்கள் விக்கிரகத்தை கண்களால் பார்த்து சேவை செய்ய முடியவில்லை என்றால் அவங்க சோர்வடைந்து நம்பிக்கையை இழந்து விடுவார்கள். மற்ற விஷயத்தில் அவங்களுக்கு போயிடும். அப்போ உண்மையான ஆன்மீக விஷயத்தில் வராது. எனவே எந்த ஒரு மதத்தில் விக்கிரக வழிபாடு இல்லையோ அந்த மதங்களை பின்பற்றுவர்கள் ஜட உலக ஆசைகளுக்கும் மற்ற வேண்டாத செயல்களுக்கும் அடிமையாகி பகவானுக்கு எதிரியாகவே மாறிவிடுவார்கள். இதைத்தான் பார்க்குறோம் நம்ம. இந்த டெரரிஸ்ட்டுங்கிறது யார்? பகவானுக்கு வேணுங்கிறவங்க முடியுங்களா? இல்லையே. அப்போ ஆண்டவனுடைய வழிபாடு தப்பாக பண்ணதுனால அவங்க டெரரிஸ்டாகவே மாறுறாங்க அப்படிங்கிறது இந்த இதில் வார்த்தையிலிருந்து வருதுப்போம். அதனால தான் விக்கிரக வழிபாடு தான் மனிதர்களின் அனைத்து மதங்களின் அடித்தளம் ஆகிறது அப்படின்னு போடுறாரு. அடித்தளம் ஆகிறதுன்னு போடுறாரு பாருங்க.
எத்தனையோ மகா ஜனங்களும், அதாவது உயர்ந்த பக்தர்களும் யோகிகளும் தங்கள் ஆன்மீக சமாதி நிலையில் தங்கள் இதயங்களில் பகவானின் ஆன்மீக சுரூபத்தை கண்டிருக்கிறார்கள். இவ்வாறு கண்ட ரூபத்தை அவர்கள் தங்கள் இதயங்களிலிருந்து உலகத்துக்கு வெளிப்படுத்தி அவர்களின் மூலமாகவே தான் விக்கிரகங்களின் வடிவம் அமைக்கப்படுகிறது. விக்கிரகம் சின்மயமானது, அது ஒரு ஆன்மீக வஸ்து. நீங்கள் சொல்வது போல் அது பூத் அல்ல. ஆன்மீக உணர்வில் மிகவும் உயர்ந்த நிலையில் உள்ளவர்களால் மட்டும்தான் விக்கிரகத்தின் உண்மையான சுரூபத்தை உணர முடியும். இடைநிலையில் உள்ள பக்தர்களின் வழிபாடுகள் அவர்களது தகுதிக்கு தகுந்தவாறு வேறுபடும். அவர்கள் உயர்ந்த நிலைகளை இருக்குது மாதிரி அவங்கள மாதிரி இருக்கக்கூடியவங்கள மாதிரி விக்கிரகத்தில் ஹரியை காண முடியாது அவங்களால. ஆனால் ஆன்மீகத்தில் தாழ்ந்த நிலையில் உள்ளவர்களோ விக்கிரகத்தை ஒரு ஜடப்பொருளாகவே காண்பார்கள். இதை ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பாருங்க, சைத்தன்ய மகாபுரு வர்றாரு, அப்படியே பார்க்குறாரு, அப்படியே யார் ஏன்னா ஜெகநாத், பூரி ஜெகநாத் அப்படியே பார்த்த உடனே யார் என்ன பார்க்காரு? அப்படியே பகவானை பார்க்குறாரு, அப்படியே மயங்கி விடுறாரு. இதுதான் வித்தியாசம். ஆனால் எல்லாருக்கும் அப்படி இருக்குதா? இல்லை. அப்போ ஆனால் அவர்கள் மெதுவாக படிப்படியாக ஆன்மீக விழிப்பில் முன்னேறும் போது தங்கள் புத்தியினாலும் ஆன்மீக அன்பினாலும் விக்கிரகத்தின் உண்மையை மெதுவாக உணர்வார்கள். அது வைஷ்ணவருடைய கிருபை வரும்போது தான் முடியும். அதெல்லாம் தெரியும். எனவே விக்கிரக வழிபாடு எல்லா நிலைகளிலும் உள்ளவர்களுக்கும் அவசியமாக தேவை. அதே சமயம் ஒருவன் கற்பனையாக பகவானை வழிபடக்கூடாது. பதிலாக அவன் மகா ஜனங்கள் வெளிப்படுத்திய விக்கிரகங்களை வழிபட வேண்டும். இந்த 3 வகையான நிலைகளிலிருந்து மனிதர்களுக்கும் வைஷ்ணவ தர்மம் விக்கிரக வழிபாடு முறையே அமைத்துள்ளது. அப்போ கீழே உள்ளவன் ஜட மாதிரி தான் நினச்சிட்டு இருப்பான். ஆனால் மேலே போகணும். போக 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 கடைசியில் அதுக்கு தக்கவாறு அந்த விக்கிரகம் அவ்வளோ சொத்துக்கு என்ன பண்ணும், மெனிஃபெஸ்ட் ஆகும். விக்கிரக வழிபாடு முறையே தான் சரி. இது எந்த விதமான தவறும் கிடையாது. யதா யதாத்மா பரிம்ருஜ்யதே ஔசோ மத்புண்ணிய கதா ஸ்ரவணாபிதானை ததா ததா பஷ்யத்தி வஸ்து சுஷூஷம் சசூரிய தெய்வாஞ்சன சம்யுக்தம். ஓ உத்தவா, ஒருவனுடைய கண்ணின் விசேஷமான குணம் எப்படி வருதுன்னா, அது ஒரு மை இருக்குது. அது ஒரு குறிப்பிட்ட மை இருக்குது. முன்ன பல காலத்தில் அதை போடுவாங்க. அந்த மையை அப்புறம் கண்ணில் போடும்போது கூர்மையாகுமா, கண்ணுக்கு கூர்மையாகுமா. அதே மாதிரி என்னுடைய லீலைகளை கேட்டும் அவற்றை பேசியும் ஒருவன் தன் இதயத்தை தூய்மைப்படுத்தும் போது அவன் ஜட உலகங்களுக்கு அப்பால் இருக்கும் என் ஆன்மீக சொரூபத்தை காண முடியும். அப்போ விக்கிரகங்கிறது ஒரு 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 இக்குமெண்ட், ஒரு என்ட்ரன்ஸ், ஒரு பாத். அதே விக்கிரகம் பகவானே கிடைக்குது. சாதாரண தான் சாட்சாத் விக்கிரகம் சாட்சாத் பகவான் சொல்றது காரணம் அதுதான். அப்போ ஒவ்வொரு ஜீவாத்மாவும் எப்படி ஜட உலக சம்பந்தப்பட்ட மனத்தினால் பொதியப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறோம். அப்போ இந்த நிலையில் இருக்கும்போது பரமாத்மாவையும் காண முடியாது, அவருக்கு சேவகமும் செய்ய முடியாது. ஆனால் பகவானை பற்றி கேட்கறது, அவருடைய நாமங்களை செவிக்கிறது, இப்படிப்பட்ட பக்தி சாதகங்களை ஒருவன் செய்யும்போது அந்த ஜீவாத்மா என்ன ஆகுது, மெதுவாக படிப்படியாக ஆன்மீகத்தில் அப்படியே உயர்ந்து போகுது. அப்படி ஆன்மீகத்தில் உயர்ந்து போகும்போது ஜீவனின் ஜட உலக சம்பந்தங்கள் விலக ஆரம்பிக்கின்றன. நீங்கள் பாருங்கள், பக்தியில் தான் எனக்கு நேரம் நல்லா பாருங்கோ. நமக்கு எந்த அளவுக்கு பக்தி இருக்குன்னா ஒரு தெர்மாமீட்டர் ஒன்று தான். எந்த அளவுக்கு நமக்கு ஜட உலக சம்பந்தம், நம்மளுடைய உறவினர்கள், வீடு, பொருள், இது பணம், இதில் எவ்வளவு உங்களுக்கு ஈடுபாடு இருக்குன்னு பாருங்கள், ஆசை இருக்குன்னு பாருங்க. ஆசை இல்லைன்னா உங்களுக்கு பக்தி மேலே போயிருக்குன்னு அர்த்தம். ஆசை இருக்குன்னா பக்தி இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஒருவன் அதுக்கு இதுதான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ மேலே போக போக என்ன ஆயிரும், இந்த ஜட உலகம், உறவினர்கள் எல்லாத்தையும் விறக்க ஆரம்பிச்சிடுவாங்க. விறக்கனா டிட்டாச்மெண்ட் ஆயிரும், அட்டாச்மெண்ட் இருக்காது. அப்புறம் இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்க, ஆன்மீக உண்மையை அறிய வேண்டுமானால்
எவையெல்லாம் ஆன்மீகமானது இல்லையோ அதை ஒதுக்கி தள்ள வேண்டும். நேத்தின்னு அப்படி வேற அப்படி சிலவங்க பண்ணுறாங்க. இது வந்து ட்ரை நாலெட்ஜின்னு பேர், உலர்ந்த ஞானம்னு பேர். ஆனால் எதை அவங்க உண்மையிலேயே ஒதுக்கி தள்ளணுங்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாது. உண்மையான விடுதலைன்னா என்னது? எந்த காரணத்துக்காக அவன் தண்டிக்கப்படுகிறானோ அதை சரி செய்வது மட்டுமே உண்மையான விடுதலை. இப்போ ஜீவாத்மா செய்த ஒரே ஒரு தப்பு என்ன? பகவானோட நித்திய சேகன்கிறத மறந்துட்டான். இந்த காரணத்தினால தான் மாயில மாட்டிட்டு கட்டுப்பட்டு ஜட உலகத்தில் பிறந்து இன்ப துன்பங்களுக்கு உள்ளார போயிட்டே இருக்கான். இதெல்லாம் அதை நிவர்த்தி பண்ணணும். சும்மா நேத்தின்னா எங்கே நேத்தியும் இல்லை, இன்றைக்கும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. அப்போ ஒருவன் முதல்ல என்ன பண்ணும்? ஜட இன்பத்தை நுகர்வதில் அக்கறை உடையவனாக இருந்தாலும் பின்னர் எப்படி அந்த ஈஸ்வரர் கூட கொஞ்சமாவது ஈடுபாடு வைக்கும்போது என்னாகும்? விக்கிரக வழிபாடு வழியாக தான் அது பண்ண முடியும். பண்ணால் தான் ஸ்ரீஹரியோட மேலே பக்தி அவனுக்கு உண்டாகும், ஆர்வம் உண்டாகும், சேவையில் ஆர்வம் உண்டாகும். எங்கே யாருக்கு சேவை பண்ணுறது? பகவானுக்கு விக்கிரகம் இல்லைன்னா எப்படி சேவை பண்ணுவீங்க? முதல்ல பக்திங்கிறது சேவையில் தான் வருது எல்லாமே. குரு சேவை அண்ட் தென் கிருஷ்ண சேவை, டிடி சேவை. இந்த இது என்னென்னா விக்கிரகம்னா என்ன பண்ண முடியும்? இதே மாதிரி தான். அதே மாதிரி குரு இல்லைன்னா எப்படி குரு சேவை பண்ண முடியும்? அதே மாதிரி தான் பகவான் இல்லைன்னா பகவான் சேவை பண்ண முடியாது. அவனுடைய பக்தி இந்த சேவையோட நிலையிலிருந்து தான் அவன் முன்னேறுவான். அப்புறம் அப்படின்னா விக்கிரக வழிபாட்டின் மூலமாக தான் ஒருவன் பக்தியுடன் ஸ்ரீஹரிக்கு சேவை செய்ய தகுதி பெற்று அவரது நாமங்களையும் ஜெபிக்க ஆரம்பிப்பான் அப்படிங்கிறார். அதனால தான் வைஷ்ணவ மகாத்மாக்கள் விக்கிரக வழிபாடை நியமித்துள்ளனர். விக்கிரக வழிபாடு நமக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு முல்லா சொல்கிறாரு, ஆனால் ஒருவன் ஜடப்பொருள்களால் உருவாக்கப்பட்டுள்ள உருவத்தை மனதில் வைத்து தியானிப்பதை விட இறைவனின் உருவத்தை தியானிப்பது தானே உத்தமமான முறை அப்படின்னு கேட்குறக்கானிங்கோ. ஆனால் ஒருவன் ஜட பொருள்களால் உருவாக்கப்பட்ட உருவத்தை மனதில் வைத்து தியானிப்பதை விட இறைவனின் உருவத்தை தியானிப்பது தானே உத்தமமான முறைன்னு கேட்காரு. நல்ல கொஸ்டின். அது கோரச்சந்த் சொல்லார், உண்மைதான். உண்மையில் ரெண்டும் ஒன்று தான். மனத்தால் ஜட உலக பொருட்களை மட்டும்தான் ஒருவனால் நினைக்க முடியும். எனவே மனம் என்ன நினைத்தாலும் அவை அனைத்தும் ஜட உலக பொருள்களாகத்தான் இருக்க முடியும். நான் பிரம்மம் எங்கும் பிரம்மம் வியாபித்திருக்கிறதுன்னு கூறுகிறோம். நம்ம மனத்தினால எப்படி அதை உணர முடியும்? பிரம்மத்தை எப்படி நம்ம பார்க்க முடியும்? இது ஒருவேளை நாம் மிஞ்சி போனால் எங்கும் பறந்திருக்கும் ஆகாயத்தை வேணால் பார்க்கலாம், நினைத்து பார்க்கலாம். அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. இதை தாண்டி நம்ம மனத்தினால இந்த ஆகாயத்தை தாண்டி போக முடியாது. எனவே பிரம்மத்தை பற்றிய அறிவு ஜட உலக கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டதாக ஆகிவிடுகிறது. அப்போ என்னது விக்கிர வழிபாடுனா என்னது? அது இது ப்ரோக்ரஷன். பக்தி மட்டும்தான். ஆண்டவனுக்கு மேலே பக்தி வைத்தால் தான் விக்கிரகம் ஹரியாக தெரியும். உண்மையிலே ஹரியாக தெரியும்னா என்ன? பக்தி இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஹரியாக பார்க்குறோம். சைத்தன்ய மகாபிரபு பார்க்குறாரு, பார்த்துட்டு அப்படியே மயங்கி விழுறாருன்னா என்ன அர்த்தம்? அவர் அப்படியே பகவானை பார்க்குறாரு. ஏன்னா அவரே பகவான், அவரால் பார்க்க முடியும் ஈஸி. அப்போ ஒருவன் நான் பிரம்மத்தை தியானித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருந்தான்னு வச்சுக்குவோம். அது ஜட உலக காலத்தில் தானே அவன் மாட்டியிருக்கான். அப்போ நம்ம மனத்தில் ஜட உலகத்தில் கட்டுப்பட்டிருக்கும் போது ஜட உலகத்தில் இருந்து தாண்டி இன்னொன்று எப்படி நம்மளால் கிரகிக்க முடியும்? விக்கிரகம், அப்புறம் மண், நீர், இப்படிப்பட்ட ஜடப்பொருள்களை விக்கிரகம் மண், நீர், இப்படிப்பட்ட இதில் மரம், இப்படிப்பட்ட ஜடப்பொருள்களால் ஆனதுன்னு ஒருவன் கூறி மறக்கலாம். விக்கிரகம் இப்படி அது இதில் தானே பண்ணியிருக்கு, நீ மறக்கலாம். ஆனால் பதிலாக ஈஸ்வரரை வெறுமனே ஆகாயத்தை நினைத்து தியானிக்கலாம். ஆனால் எல்லாமே ஜடப்பொருள் தானே அதுவும். அப்போ என்னது விக்கிரக வழிபாடுனா? என்னது விக்கிரக வழிபாடுன்னா? டீட்டிங்கிறது வேறு. இதுதான் இப்போ அங்கே தான் போகும். இப்போ டீட்டிக்கும் ஜடப்பொருளுக்கும் வித்தியாசம். ஜடப்பொருளை வழிபடக்கூடாது, நம்ம முன்னால் பார்த்தோம். அப்போ இப்படி எந்த விதமான பொருள்களும் நேரடியாக ஆன்மீகத்தன்மையான ஈஸ்வரர் அறிய முடியாது அதை வச்சு. ஆனால் ஜீவன்களுக்கு அது
ஸ்ரீஹரியின் மேல் பக்தியை மேலே கொண்டு வர உதவும் டிடி வர்ஷிப். ஆனால் டிடிங்கிறது சும்மா எதையும் எடுத்துகிட்டு வழிபடுவதில்லை, அதை இன்ஸ்டால் பண்ணணும். டிடிக்கும் ஐடலுக்கும் வித்தியாசம் இருக்குது. டிடி ஐடலுக்கும் ரெண்டும் வித்தியாசம் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாது, இந்துக்களுக்கு தெரியாது. அதை பற்றி நான் அப்புறம் கொஞ்சம் டச் பண்ணுறேன் எக்ஸ்ட்ரா வாட்டு. அவன் டிடி இல்லைன்னா ஒருத்தனுக்கு பக்தியில் மேலே போக முடியாது, அந்த சிச்சுவேஷனில் இருந்துகிட்டு இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஜீவனிலையும் இயற்கையாக ஸ்ரீஹரிக்கு மேலே உள்ள, அதாவது ஆண்டவனுக்கு மேலே உள்ள பக்தி இது இருக்குது. ஆனால் விக்கிரக வழிபாடு செய்யும்போது மட்டும்தான் ஸ்ரீஹரியின் மேலுள்ள இயற்கையான பக்தி மேலே வெளிப்பட்டு ஸ்ரீஹரியின் நாமங்களை ஜெபித்தல், அவரது லீலைகளை கேட்டல், இதில் ஆர்வம் உண்டாகிறது. அப்போ அது ஏன் வருது? விக்கிரக வழிபாடு வழியாக தான் வருது. அது அதுக்கு பின்னால் அவன் தன்னுடைய சுத்தமான பக்தியினால் ஸ்ரீஹரியின் உண்மையான ஸ்வரூபத்தை காண முடிகிறது. ஆக்சுவலாக டிடியும் பகவானும் ஒன்று தான். ஏன்னா இன்ஸ்டால் பண்ணி மந்திரத்தினால அப்படி இதெல்லாம் பண்ணியாச்சுன்னா ஒன்று தான், வித்தியாசமும் கிடையாது. அது ஆன்மீக வஸ்து, ஜட வஸ்து அல்ல. ஆனால் தெரியாது, எல்லாருக்கும் முதல்ல தெரியாது. போக 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 பக்தி மேலே போக போக தான் அவனுக்கு தெரியும். புரியுதா? அப்போ ஞானம் கர்மம் இப்படிப்பட்ட இதில் நம்ம மாட்டி இருந்திருக்கும்போது ஸ்ரீஹரியோட சொரூபத்தை ஒருபோதும் காண முடியாது. ஆனால் பக்தர்களோட சேர்ந்து விக்கிரக வழிபாடில் சேரும்போது அவனுடைய ஆன்மீக நிலை மேலே மேலே போய் அப்போ தான் தெரியும். விக்கிரகம் பேச ஆரம்பிக்கிறோம். எத்தனை ஹிஸ்டரியில் நடந்திருக்குது. நிறைய பேரெல்லாம் பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க, நிறைய ஹை டிவோட்டிஸ்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அவர் சொல்லுவாங்க, மூவ் பண்ணாது, கிருஷ்ணா மூவ் பண்ணாது, ஐ ஹாவ் டு ட்ரெஸ் இட். அவங்க இன்ட்ராக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ மற்றவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியும். இதுதான் காரணம் எதுக்கு டிடி வேணுங்கிறது. ஏன்னா எப்படி நம்ம இன்டர்வட் பண்ண முடியும்? தெரியாது, நம்ம ஜடலோகத்தில் நடக்கும். சரி, அப்புறம் முல்லா கேட்குறாரு, ஆனால் இறைவனும் ஜடப்பொருள்களும் வேவேறானவை. எனவே ஜடப்பொருள்களை ஒருபோதும் நாம் வணங்கவே கூடாது என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஜீவாத்மாக்களை ஜடப்பொருட்களை வணங்க வைத்து அவைகளை ஜட உலகத்தில் சிக்க வைப்பது சாத்தானின் வேலை அப்படிங்கிறார். அதுக்கு சொல்லுவார் கோரச்சந்திரர், ஈஸ்வரர் ஒருவர் தான், 2 கிடையாது, 3 கிடையாது, ஒருவர் தான் ஈஸ்வரர். அவருக்கு சமமாக எதிரி எவரும் கிடையாது. இந்த உலகத்தில் அத்தனையும் படைத்தவர் அவர். எனவே அனைத்தும் அவருக்கு கீழே அடங்கியவை. அவர் உண்டு பண்ணி எந்த பொருட்களும் அவருக்கு அர்ப்பணம் செய்து அவரை திருப்தி செய்யலாம். அவர் பரிசுத்தமானவராதனால் எந்த பொருளும் அவரை மாசுபடுத்த முடியாது. ஒருவேளை சாத்தான் என்று ஒருவன் இருந்தாலும் கூட அவன் இறைவனின் கட்டளைகளுக்கு கீழ்ப்பட்டவனாகத்தான் இருக்க முடியும். ஈஸ்வரரின் விருப்பத்துக்கு எதிராக எதை செய்வதற்கும் எவருக்கும் சக்தி கிடையாது. இப்படி ஒரு கொடுமையான சாத்தான் உண்மையிலேயே கிடையாது என்று நான் நம்புகிறேன். இந்த உலகத்தில் ஈஸ்வரரை தவிர சர்வ சுதந்திரமானவர் வேறு எவரும் கிடையாது. அவரின் விருப்பத்துக்கு எதிராக எந்த ஒரு செயலும் நடக்கவும் முடியாது. நிறைய பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லை, கிறிஸ்டியானிட்டி அதே மாதிரி தான். என்ன சொல்லுவாங்கன்னா, சாத்தான் இடது தோளில் உட்காந்துருப்பாரான். எப்போவுமே இடது தோளில் சாத்தான் இருக்காரான். அவன் நம்ம ஏதாவது பண்ணோம்னா, ஏதாவது ஒன்று நல்லது பண்ணோம்னா இடது தோளில் உட்காந்துட்டு அவர் அடிச்சு அதை ஸ்டாப் பண்ணி விட்டுருவாருன்னு நானே கேள்விப்பட்டிருக்கேன். இடது தோளில் இருக்குது சாத்தான். அது எப்படி இருக்க முடியும்? அவருக்கு மேலே. அப்போ அவங்க என்னன்னா, வேற இன்னொன்று என்னென்னா, அவங்களோட இது பிரகாரம் இன்னொரு தேவனை நீங்கள் வழிபடுவது நான் பொறாமை பிடித்தவன் எல்லாம் வரும். அது எப்படி பொறாமைப்படுத்த? எல்லாம் காண்டம் மட்டும்தானே அவன் மேலே, நீர் தான் மேலே அப்படின்னா உமக்கு அகேன்ஸ்டாக யார் வர முடியும்? இந்த மாதிரி சரித்திரம் ஏதாவது இருக்கா நம்ம இதில்? எனிவே, ஸோ அப்போ இப்படியெல்லாம் இந்த சாத்தானுக்கு கூடிய இவங்களால உண்டு பண்ணுது. ஏதோ சில மதங்கள் இப்படி ஒரு இதை போட்டு அப்படி மக்களை கொண்டு வரதுக்காக எழுதிப்பட்டது. அது நிறைய அதில் ஹிஸ்டரி இருக்குது. அதை இருந்து வரக்கூடிய சில மதங்கள் அதை அப்படியே சாத்தானுங்கிறத கொண்டு வருது. அது கற்பனை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, நீர் என்னிடம்
பாவங்களுக்கு காரணம் என்னன்னு கேட்கலாம், அதை கேட்கலாம். அதுக்கு இதுதான் என் பதில். ஜீவாத்மாக்கள் தங்களை பகவானின் சேவகர்கள் என்று உண்மையாக அறியும் ஞானத்துக்கு வித்தியானி பேர். இதை ஜீவாத்மா மறக்கும் போது அதுக்கு அவித்தியானி பேர். இந்த அவித்தியாவில் கட்டுண்டு இருக்கக்கூடிய ஜீவன்கள் என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இதயம் ஃபுல்லாகவே பாவச்செயல்களே அவங்க இருப்பாங்க ஃபுல்லாக. அதே சமயத்தில் பகவானின் நித்தியமான சேவர்களுக்கோ சகாக்களுக்கோ இப்படிப்பட்ட பாவச்செயல்களின் விதைகள் தங்கள் இதயங்களில் கிடையாது. சும்மா கண்டபடி பசுவதை இதெல்லாம் பண்ணக்கூடிய பாவச்செயல்கள். அப்போ ஏன் வரும்னா அவித்தியானால வருது, அவித்தியா வருது. இதுதான் பாவங்களுக்கு காரணம். அதான் காரணம். பகவானை பற்றி தெரியல. தெரியாமல் என்ன நடக்குது, பாவோட வித்து இதயத்தில் மாட்டிடுது. அதனால தான் இந்த பசுவதைகள் இப்படிப்பட்ட நிறைய இதெல்லாம் பாவங்களுக்கு காரணம். இதுதான் காரணம். அப்போ அதே சமயம் பகவானின் நித்தியமான சேவர்களுக்கோ சகாக்களுக்கோ இந்த மாதிரிப்பட்ட பாவம் செயல்களின் விதைகள் கிடையாது, இதயங்களில் கிடையாது. அப்போ அவன் எனக்கு ஒருவன் சாத்தான் அப்படிங்கக்கூடிய மாதிரி கற்பனையானவற்றை தன் மனதில் நினைப்பதற்கு பதிலாக அவித்தியானா என்னன்னு அதை அறியணும், உண்மையிலே அறியணும். இது அவித்தியா தான் காரணம். அந்த அவித்தியாவை ஸ்டாப் பண்ணாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், எல்லாமே க்ளீன் ஆயிரும். அப்போ ஜட உலக பொருட்களின் மூலம் இறைவனை வழிபட முயல்வது உண்மையில் அபராத். அப்போ ஜட உலக பொருட்களின் மூலம் இறைவனை வழிபடு முயல்வது உண்மையில் அபராதமான செயல் அல்ல. ஏன்னா எல்லாமே அவர் பண்ணது தான். ஆன்மீகத்தில் கீழ்நிலையில் இருப்பவர்களுக்கு விக்கிரக வழிபாடு முக்கியமாக தேவை. கீழ உலகங்களுக்கு முக்கியமான வழிபாடு நிச்சயமாக தேவை. அது மட்டும் இல்லை, ஆன்மீகத்தில் மேலான நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் கூட விக்கிரக வழிபாடு மிகவும் தேவை. ஏன்னா அப்படி தான் அன்பை பரிமாறணுமே. எப்படி பரிமாற முடியும்? பிரம்மன்ட்டு பிரம்மத்தில் நீ என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. பகவத்கீதையில் சொல்கிறாரு, பிரம்மத்தை நினச்சிட்டு நீ ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் என்னுடைய விக்கிரகத்தை வழிபடு நீ. எனவே விக்கிரக வழிபாடு செய்வது சரியல்ல என்று நீர் சொல்வது பெரிய அபத்தம். விக்கிரக வழிபாடு ரொம்ப முக்கியம். அப்போ விக்கிரக வழிபாடு செய்வது தவறு என்று எந்த சாஸ்திரங்களும் கூறவில்லை. ஏதோ சில இந்த மாதிரி ப்ராஃபிட்ஸ் என்னத்தையாவது சொல்லி வச்சுட்டு அவங்க எல்லாத்தையும் எல்லாம் கம்ப்ளீட்டாக கேட்டு இப்படி போகிறாங்க. அதுக்கு முல்லா சொல்கிறாரு, ஆனால் இறைவன் மேல் ஒருவனுக்கு உண்டாகும் தொடர்பை ஒரு விக்கிரகம் மூலமாக எப்படி அறைய முடியும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஏன்னா ஒருவன் விக்கிரகத்தை வழிபடும் போது அவன் ஜட உலக பொருட்களின் தன்மைகளை அல்லவா தன் மனத்தில் நினைப்பான்னு கேட்குறப்ப அது இதிலிருந்து போகவே முடியலை அவங்களால. அதுக்கு சொல்கிறாரு கோரச்சந்தர் சொல்கிறாரு, நாம் பழங்காலத்திலிருந்தே எத்தனையோ சரித்திரங்களின் வாயிலாக விக்கிரக வழிபாட்டின் மூலம் பெரும்பாலானவர்கள் சிறந்த பக்தர்களாக மாறியதை கேட்கிறோம். இவற்றை வைத்தே நீங்கள் பேசுவது உண்மையில்லை என்பதை எளிதாக அறிந்து கொள்ளலாம். எத்தனையோ பக்தர்கள் கீழ்நிலையில் ஆரம்பித்து விக்கிரக வழிபாட்டின் மூலமாக மிகச்சிறந்த பக்தர்களாக மாறி சுத்தமான பக்தர்களின் தொடர்பினால் கடைசியில் பிரேமானந்த சமுத்திரத்தில் மூழ்கி இருக்கின்றனர் அப்படின்னு சொல்கிறார். ஆனந்தம் ஜடானந்தம், அது ஆனந்தம் கிடையாது, இந்த ஜட உலகம். அதுக்கு மேலே எனது பிரம்மானந்தம், அதுவும் ஒன்றும் கிடையாது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் பரமானந்தம், பிரேமானந்தம். இங்கே எழுதியிருக்கிறது பிரேமானந்த சமுத்திரத்தில். இதுக்கு முடிவும் கிடையாது, இதுக்கு பீனிங் கிடையாது, பாட்டம்லெஸ். அப்போ ஒருவன் அப்போ அதில் என்ன சொல்லியிருக்கு அப்போன்னா, அப்போ இதில் உண்மை என்னன்னா சத்சங்கமே ஆன்மீக வளர்ச்சிக்கு மூல காரணம்னு வருது. அப்போ ஒரு சாதகன் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீஹரியோட சுத்த பக்தருடன் தொடர்பு கொள்ளும்போது, சாது சங்கம் கிடைக்கும்போது அவனுக்கு ஆன்மீக விழிப்பு உண்டாகி ஸ்ரீஹரியின் பக்தனாக ஆகிறான். இதுதான் உண்மை. அவனுக்கு எந்த அளவுக்கு பக்தி அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு அவன் வழிபடும் விக்கிரகத்தின் உள்ள ஜட சம்பந்தமான விஷயங்களை காண்பது குறையும். அப்படி குறைஞ்சி போய் என்னாகும், அந்த விக்கிரகத்தில் பகவானே பார்க்குறான், அந்த விழிப்படை வருகிறான். இது காரணம் சத்சங்கம். ஆனால் இந்த ஆரிய வழிபாட்டுக்கு எதிராக விக்கிரக வழிபாட்டை எதிர்ப்பவர்கள் எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட சின்மய பாவ பக்தி கிடைத்துள்ளது? இல்லை,
ஒன்லி டெரரிஸ்டாக தான் மாறிட்டு இருக்காங்க. அவர்கள் இப்படி தேவையில்லாத சர்ச்சைகளில் மூழ்கி தங்கள் நேரத்தை தான் பாழாக்குகிறார்களே தவிர அவர்களில் யாருக்காவது பகவான் மேல் உண்மையான பக்தி உண்டாயிருக்கிறதா? டெரரிஸ்ட்டை மட்டும்தான் ஆகி சும்மா கண்ணுன்னு மற்றவங்களை போட்டு கொண்டுட்டு திரிகிறாங்களே தவிர பணத்தை வச்சுட்டு அவங்க பண்ணுறாங்களே தவிர யாருக்காவது உண்மையான பக்தி இருக்கான்னு கேட்காரு. அதுக்கு முல்லா சொல்கிறாரு, அவன் ஒருவன் உள் மனதில் அன்பினால் இறைவனுக்கு பஜனை செய்து கொண்டு வெளியில் விக்கிரகங்களை வழிபடுவது தவறில்லை. ஆனால் ஒருவன் இறைவன் என்ற பெயரில் நாய், பூனை, பாம்பு, தீயவன் போன்றவை இவைகளை எல்லாம் எப்படி வழிபட முடியும்? மதிப்புக்குரிய எங்களுடைய பைகம்பர சாஹிப்புங்கக்கூடியவருக்கு தீர்க்க தரிசி சொல்லியிருக்காரு. அவர் ஜடப்பொருளை வழிபடுவதை மிகவும் கண்டித்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கோரச்சந்திரன் சொல்கிறாரு, அனைத்து மனிதர்களும் இறைவனின் கருணைக்கு பாத்திரமானவர்கள். அதனால் அவர்கள் இறைவனுக்கு நன்றி கடன்பட்டவர்கள். அவர்கள் எத்தனை பாவச் செயல்களை செய்தாலும் அவ்வப்போது அவர்களின் இறைவனின் பெருமையை நினைப்பார்கள். எனவே இறைவனின் செயல்களை விளைவாக தோன்றிய அற்புதமான சிருஷ்டிகளை கண்டு அவர்களுக்கு வணக்கம் செலுத்துவார்கள். அறிவு குறைந்த இந்த மனிதர்கள் இவ்வாறு இறைவனின் கருணையை உணரும்போது சூரியன், நதி, மலை, பெரிய மிருகங்கள் இதெல்லாம் எல்லாம் வணக்கம் செலுத்துறது சில சமயம் இது நேச்சுரலாக வரும். ஆனால் அதை வச்சுட்டு நம்ம அவங்கள கிண்டல் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க ஒரு நிலையில் இருக்காங்க. அப்போ இறைவனின் உருவமற்ற எங்கும் பரவி இருக்கும் தன்மை தான் நாமாஸ் அப்படிங்கூடிய பெயரில் நீங்கள் சொல்கிறீங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பிரார்த்தனையில் எந்த விதமான பரிசுத்தமான அன்பையும் காண முடியலையே. பயம் இல்லை வச்சுட்டு இருக்காங்க. பயத்தில் தான் இருக்கிறீங்க. ஃபியர் ஆஃப் காட், நோ லவ் ஆஃப் காட். அப்போ அப்படி பார்க்கும்போது இந்த வழிபாடு நாய், பூனை இதுலேருந்து என்ன வித்தியாசம் இருக்குது? நீங்கள் நாயும் பூனையும் வழிபாடுபடி சொல்லிகிட்டு இருக்கீங்க. நாயும் பூனையும் வழிபடும்போது இப்படி தான் இருக்கும். மிருகத்தை வழிபடும்போது அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கும். பயத்தோடு இருப்பீங்க. பயத்தோட ஒரு மாதிரி ஃபீலிங் இருக்காது. அப்போ ஃபியர் ஆஃப் காட், நீங்கள் என்னதை எப்படி நீங்கள் வழிபட்டாலும் ஃபியர் ஆஃப் காட் பக்தி கிடையாது. அது நாயும் பூனையை வழிபடுறதுக்கு ஈக்குவலன் தான், ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அப்போ எந்த விதமான முறையில் வழிபாட்டில் இறைவன் மேலே பக்தியை உண்டு பண்ணுமோ அதுதான் சரியான வழிபாடு. அதுதான் குறிக்கோளாக இருக்கணும். மற்ற வழிபாட்டெல்லாம் உண்மையிலேயே என்னதுன்னா அவங்க ஒரு லெவலில் தான் இருக்காங்களே தவிர மேலே வர 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 அவங்க பக்தியில் தான் வருவாங்களே தவிர பயம் இருக்காது. ஆண்டவன் மேலே பயம் இருக்காது. ஸோ இந்த இதில் அப்படி கொண்டு வர்றாரு. கொண்டு வந்துட்டு தென் முல்லா அப்புறம் கேட்காரு, அப்படின்னா எல்லாமே கடவுள் அப்படின்னு எல்லாத்தையும் கூறி எதையும் கடவுள் நீ வழிபட முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னா பாவ பொருட்களையும் பாவம் செய்ய தூண்டும் பொருட்களையும் கூட கடவுள்னு சொல்ல முடியுமா? இந்த வகையான வழிபாடுகள் ஏன் இறைவனை மகிழ்ச்சிப்படுத்துமான்னு கேட்குறாரு. அதுக்கு கோரச்சந்திரன் சொல்கிறாரு, எல்லாம் கடவுள் என்று நாங்கள் சொல்லவில்லை. மாறாக இறைவனும் ஜட உலக பொருட்களும் வெவ்வேறானவை. இறைவன் ஜட உலக பொருட்கள் அனைத்தையும் படைத்து அவை அனைத்தையும் ஆட்சி செய்கிறவர். அவருடைய பகிரங்க சக்தி தான் அது. எனவே அவருக்கும் ஜட உலக பொருட்களுக்கும் இடையில் சம்பந்தம் உள்ளது, ஆனால் ஒன்றல்ல. அந்த சம்பந்தம் என்ற இழை அனைத்து பொருட்களையும் பின்னியுள்ளது. எனவே தான் ஒருவன் இறைவன் எங்கும் இருப்பதாக காண்கிறான். ஏன்னா அங்கே ஒரு கனெக்ஷன் இருக்குது, ஒரு இழை இருக்குது, ஒரு த்ரெட் இருக்குது. இப்படி வீட்டிற்கக்கூடிய இறைவனை ஒருவன் படிப்படியாக உணரும்போது அவனால் பின்னர் ஆன்மீக நிலையை உண்மையாக கண்டு அதோட பரம ஆனந்தத்தை ருசிக்க முடிகிறது. இதைத்தான் சூத்திரங்களில் ஜிஞ்ஞாசா ஆஸ்வாதனாவதி இப்படிப்பட்ட ஒரு சாஸ்திரத்தில் ஒருவன் தேடும்போது அது அவனுக்கு கிடைக்கிறது அப்படின்னு கூறப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் இதெல்லாம் நடுநிலையிலிருந்து பார்க்கணும். ஒரு நிலையில் பார்த்தோன்னா உங்களுக்கு உண்மை தெரியாது. நடுநிலையிலேருந்து பார்த்தீங்கன்னா
அப்போ உங்களுக்கு உண்மை தெரியும். எல்லாத்தையும் கேட்ட முல்லா சாஹிப் என்ன முடிவுக்கு வந்தாருன்னு சொல்ல தெரியல. அவர் பார்த்தாரு, இவங்க சொன்னாங்க, யார் அந்த வைஷ்ணவர்களுக்கு வந்து எல்லோரும் இடையில ஏதோ ஒரு பெரிய ப்ரோக்ராமில் இடையில நான் வந்து அவர் வந்து தடுத்தது மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலிங்கும் ஆகிப்போச்சு. அவர் கஷ்டமாக இருந்தது. அவங்க ஒன்று சொன்னாங்க, இந்த மாதிரிப்பட்ட விவாதத்தில் எங்களுக்கு விருப்பம் கிடையாது. நீங்கள் அனுமதி கொடுத்தால் நாங்கள் அற்புதமான ஸ்ரீ சைத்தன்ய மங்களத்தை வாசிக்க திரும்பி செல்கிறோம்னு சொன்னாங்க. உடனே முல்லா சாஹிப் என்ன முடிவுக்கு வந்து நினச்சார். சிறிது நேரம் மௌனத்துக்கு பின்னர், உண்மையில் நீர் கூறிய அனைத்தையும் கேட்டு எனக்கு உண்மையில் மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது. நான் இன்னொரு நாள் தனியாக வந்து உம்மிடம் இதை பற்றி மேலும் கேட்க ஆசைப்படுகிறேன். இப்போது நேரமாகிவிட்டதால் நான் வீடு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப திருப்தி. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கூட பெங்காலில் அந்த சில முகமதிய இது வருது. நம்ம சைத்தன்ய மகாபிரபுவும் சந்து காசிப்போட நீங்கள் அந்த இதை நீங்கள் சைத்தன்ய சரிதாமத்தில் படித்தீங்கன்னா அந்த பரம்பரையில் வரக்கூடியங்க இப்போவுமே சைத்தன்ய மகாபிரபு முதல்ல வழிபட்டதுக்கப்புறம் தான் அல்லாஹ் வழிபடுவாங்க. அப்படி அந்த மாதிரி இருக்குது. எனிவே, ஸோ எல்லாரும் அவருடைய கூட வந்திருந்த சகாக்கள் அவங்க குதிரைகளை வந்திருந்தாங்க. எல்லாம் போய் குதிரையில் ஏறிட்டு சாய்க்க பரகனா அப்படிங்கக்கூடிய இடத்துக்கு அங்கேருந்து வந்தாங்க. அங்கே திரும்பி செல்லுகிறாங்க. ஆனால் நான் இதில் கொஞ்சம் திங்ஸை நான் ஆட் பண்ணுறேன். கடையில் முடிக்கிறதுக்கு முன்னால் கரெக்டாக இருக்குது, 10 நிமிஷம் இருக்குது. நிறைய ஹிந்துஸ் என்ன சொல்கிறாங்க தெரியுமில்ல, ஐடல் அப்படிங்கிறாங்க. நோ, நான் வந்து பாலாஜி டெம்பிளுக்கு போனேன், இந்த பாலாஜி டெம்பிளில் உள்ள ஐடல் என்ன பியூட்டியாக இருக்குன்னுப்பாங்க. எனக்கு கோபம் வரும். ஏன் ஐடல் அப்படிங்கிறீங்க? தெரியாது, அதான் ஐடல் தானே சொல்லணும். அப்படி ஐடலுக்கும் டிடிக்கும் ஹிந்துக்கே தெரியாது, வித்தியாசம் தெரியாது. ஐடலை வந்து ஒருத்தன் ஒர்ஷிப் பண்ணக்கூடாது. ஐடல்னால் சும்மா எதையாவது எதாவது ஜடப்பொருள் தான் ஐடல். சும்மா ஏதோ ஒரு உருவத்தில் பண்ணி வச்சோன்னா அது விக்கிரகம் கிடையாது. அப்போ நம்ம ஜெய்வ தர்மா இன்னைக்கு தான் பார்த்தோமே, அதில் வருது ஜெய்வ தர்மாலே என்ன வந்தது, ஜட பொருள்களை நாம் வந்து வழிபடக்கூடாது. ஆனால் டிடியை வழிபடணும். டிடினா விக்கிரகம். அப்போ விக்கிரகத்துக்கும் ஜட பொருளுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஜட பொருள் வந்து ஜடம்தான், அது எனது பகிரங்க சக்தி. விக்கிரகம் வந்து சாக்ஷாத் பகவான். ஏன் எப்படி நம்ம டிடி வர்றாங்க, அந்த ப்ரொசீஜர் பிரகாரம், அந்த இன்ஸ்டலேஷன் ப்ரொசீஜர் பிரகாரம் எல்லாம் சொல்லி மந்திரங்களால் பகவானே அப்படியே அங்கே வந்து உட்கார்றாரு, சாக்ஷாத் பகவான். ஆனால் எல்லாருக்கும் தெரியாது பகவான். அதுதான் இன்னைக்கு உள்ள டாபிக். அதான் நம்ம மெயினாக பார்த்தோம். பக்தியில் ஒருத்தனுக்கு எவ்வளவு தூரத்துக்கு இந்த உயர்ந்த நிலை இருக்கோ அதை பொறுத்து தான் அவனுக்கும் விக்கிரகத்தில் பகவானை பார்க்க முடியும். அதுதான் அதே தான் இன்னைக்கு ஃபுல்லாக அதே தான், சேம் திங். விக்கிரகத்தை வழிபடணும், ஆனால் ஐடல் வழிபடக்கூடாது. இந்த ஹிந்துக்களையே முதல்ல திருத்தணும். இந்த விக்கிரகத்தை ஐடல்னு சொல்லக்கூடிய முதல்ல நிறைய பார்த்தீங்கன்னா ஜேர்னலிஸ்ட் இதில் நியூஸ் பேப்பரில் வரும். தட் ஐடல் வாஸ் திஸ் வாட் அந்த மாதிரி ஐடல்னு சொல்லுவாங்க. இதே தப்பு. என்ன பண்ணுறது, அவித்தியா. அப்போ முடிக்கிறதுக்கு முன்னால் நான் ஒரு 5 நிமிஷம் எடுத்து கொஞ்சம் இந்த இது என்னை இன்னொரு கிளாஸுக்கு எடுக்க போல ஜஸ்ட் ஒரு ஃபியூ மோர் மினிட்ஸ் நான் எடுத்து இதை கொஞ்சம் ஆகுமெண்ட் பண்ணுறேன். மதங்கள் 3 விதமான ஆதார நிறங்கள் உண்டு. இதை பற்றி தனியான ஹரிகதா நிறைய கொடுத்துருக்கேன். 3 ஆதாரண வர்ணங்கள்னா என்னென்னா, பயம், ஆசை, கர்த்தவிய புத்தி. இந்த 3 கலர் மாதிரி. பயங்கிறது ரெட்டு, ஆசைங்கிறது கிரீன், கர்த்தவிய புத்திங்கிறது ப்ளூ, ஆர்ஜிபி. நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவியில் முன்னால் உள்ளதான் ஆர்ஜிபி மானிட்டர் தான் வரும். ஆர்ஜிபி மானிட்டர் சொல்லுவாங்க. ஆர்ஜிபினா இந்த ஆறுனா ரெட்டு, ப்ளூ, ஆர், க்ரீன், ப்ளூ. இந்த 3 கலர் தான் இருக்கும். ஆக்சுவலாக 3 கேத்தோட் ரே இருக்கும். இந்த 3 கலரோட இன்டென்சிட்டியை மாற்றி தான் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வரும். அதுக்கு பேர் தான் கேத்தோட், அதுக்கு பேர் கேத்தோட் ரே ஆசிலோஸ்கோப்லாம் சொல்லுவாங்க.
அப்போ இந்த ஆர்ஜிபியை வச்சு தான் இந்த 3 கலர் தான் உண்டு மொத்தம். இந்த உலகத்திலே 3 கலர் தான் உண்டு. இந்த 3 கலரும் ஒவ்வொன்றும் வித்தியாசமான ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் கலர் கிடைக்கும். மொத்தம் 200 விதமான பேர் வச்சுருக்காங்க. லைட்டு ஊதா, லைட் ரெட்டு, கிரே கலரு அப்படின்னு வச்சுருக்காங்க, எல்லோ கலர் அப்படிலாம் வச்சுருக்காங்க. அப்போ இது எல்லாம் மொத்தம் 200 கலர் நேம் இருக்குது, அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. இதே மாதிரி தான் 200 ரிலிஜியன்ஸ் இருக்குது. கரெக்டாக 200 ரிலிஜியன்ஸ் நேம்டு ரிலிஜியன்ஸ் 200 இருக்குது. இந்த பயம், ஆசை, கர்த்தாவி புத்தினா என்னது? பயத்தினால ஆண்டவனை வழிபடுவோமே, அதான் ரெட் கலர் போட்டு வச்சுருக்கு. ஆசையினால் எனக்கு அது வேணும், எனக்கு பணம் வேணும், செலவு வேணும், இது வேணும், பணம் வேணும், எனக்கு வீடு வேணும், கார் வேணும், அது வேணும், இது வேணும், புகழ் வேணும்னு போகிறக்கூடியவங்க ஆசையில் விட மாட்டோம். கர்த்தவிய புக்தின்னா என்னது? நியமங்கள். அவங்க ரிச்சுவல்ஸில் மாட்டியிருப்பான். அவன் ரிச்சுவல்னால பண்ணிகிட்டு இருப்பான். அதில் ஒன்றும் வேல்யூ இருக்காது, ரிச்சுவலில் பண்ணிகிட்டு இருப்பான். இந்த 3ஐயும் வித்தியாசமான மிக்ஸாக பண்ண ஒவ்வொரு ரிலிஜன் கிடைக்குது. நிறைய பயத்தை போட்டுட்டு கொஞ்சம் ஆசையும் கர்த்தாவி புத்தியும் ரெண்டையும் போட்டு ஓரளவு மிக்ஸ் பண்ணோம்னா இஸ்லாம் கிடச்சிரும். ஏன்னா அவங்கள ஆண்டவனுக்கு என்ன பண்ண பயம், ஃபியர் ஆஃப் காட் இருக்குது அவங்களுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிறிஸ்டின்ஸ் பார்த்தோம்னா பயம் இருக்குது. ஐயோ அங்கே ஞாயிற்றுக்கிழமை போய் அங்கே சர்ச்சைக்கு போகிறோன்னா நம்மளை தூக்கி கொண்டு ஹெல்லில் போட்டுருவார் நினச்சிட்டு பயத்தில் போவான். ஆனால் ஆசை என்ன ஆசை இருக்குது? எனக்கு பணம் வேணும், எனக்கு எல்லாம் சரியாக இருக்குன்னு. அப்போ அது ஒரு மிக்ஸு. அப்போ இந்த ஆர்ஜிபி முக்கியம். அதனால தான் பாருங்க, உலகத்தில் இத்தனை மதங்கள், 200 மதங்கள் இருக்கா. அப்போ எவன் ஒருத்தன் பயத்தால் இறைவனை வழிபடுவானோ அவன் விக்கிரக வழிபாடு செய்யக்கூடாது. இதுல இருந்தா ஆரம்பிக்கிறதுங்க. அப்போ கீழே உள்ளவங்க, ரொம்பவும் கீழே கீழ் மட்டத்தரங்கள் இருக்கக்கூடிய மட்டும்தான் பயத்தால் இறைவனை வழிபடுவான். ஃபியர் ஆஃப் காட் இருக்கும், அஃப்ரேட் ஆஃப் காட். ஏதோ காடோல் பார்த்தீங்கன்னா முகமது நபி பார்க்குறாரு, அந்த ஏஞ்சலை பார்க்குறாரு. ஏஞ்சல் ஏதோ வச்சுட்டு அவருக்கு மேலே சார்ஜ் பண்ணிட்டு திருப்பி அந்த பயம்னா பயம்னா தாங்க முடியாத பயமா திரும்பி வீட்டுக்கு வராரு. அந்த மெசேஜ் வீட்டுக்கு வராரு. வந்துட்டு 4 வாரம், நீங்கள் கொரோனா படிங்க, 4 வாரமும் அவருடைய பயத்தினால அந்த பயத்தினால ஏற்பட்ட அதிர்ச்சினால அவரோட ஒய்ஃபோ யாரோ மேலே போர்வையை போட்டு போத்தி 3 வாரமும் பயத்தினால யாரும் நிற்க முடியலையா. நான் சொல்லலை, அதில் தான் இருக்குது. அப்போ இதுக்கு காரணம் என்னது? பயமால் ஒருத்தன் ஃபியர் ஆஃப் காட் ஒருத்தனுக்கு இருக்குதோ அவன் நிச்சயமாக விக்கிரக வழிபாடு செய்யக்கூடாது. விக்கிரக வழிபாடு யார் செய்ய? ஏன்னா பாவம் செய்பவன் மட்டுமே இறைவனுக்கு பயம் இருக்கும். அவனால் எப்படி விக்கிரக வழிபாடு செய்ய முடியும்? அவனுக்கு எப்படி அன்பு கிடைக்கும்? இதுதான் சைத்தன்ய சரிதாமிரத்தில் சொல்லியிருக்கு. கோ அங்கே எத்தலோமன் தத சகசிரவத்சரா கோவதி ரௌரவ மத்தியே பச்சே நிரந்தரான்னு எழுதியிருக்கு. என்ன அர்த்தம்? பசுவதை செய்யக்கூடியவனுக்கு எப்படிப்பட்ட நரகமா? ரௌரவ வாங்கக்கூடிய நரகத்துக்கு போவானா? அந்த நரகத்தில் எப்படி இருப்பானா? எந்த ஒரு பசுவை அவன் கொண்டு சாப்பிட்டானோ அந்த பசுவில் எத்தனை ஹேர் இருக்கோ, நார்மலாக 15,000 45,000 ஹேர் இருக்குமா சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஒரு கவுல ஆவரேஜ் 30,000 ஹேர்னு போடுங்க. அப்போ ஒரு பசு அவன் கொண்டு சாப்பிட்டான்னா அவன் பாருங்க 30,000 ஹேர் 1000 என்ன சொல்லி சகசிர வருஷரானே அர்த்தம். அப்போ 1000 கொண்டு பெருக்குன்னா என்ன ஆகும்? 30 கோடி வருஷம் அவன் கிடப்பானா? எதில் ரவுர வாங்கக்கூடிய ஹெல்ல கிடப்பானா? அவன் பயந்தானே படணும். இதுதான் சொல்லுது. அவங்களால விக்கிரக வழிபாடு பண்ண முடியாது. ஏன்? அன்பு கிடையாது. அதே நேரத்தில் ஒருத்தன் இந்த பாருங்க நமக்கு எல்லாம் எத்தனையோ பக்தர்களும் என் அன்புனாலத்தானே ஆண்டவன் அடைஞ்சிருக்காங்க. இவங்க இந்த பசுவதை பண்ணுறாங்களா, இல்லை இந்த மாதிரி அட்டூழியங்கள் பண்ணுறாங்களா, மற்ற ஜீவன்களை வதை பண்ணுறாங்களா, இப்படிப்பட்ட ஃபெனாட்டிக்ஸ் இருக்குதா பாருங்க. அவங்க அப்படி. அப்போ ஏன் காரணம்னா இறைவனிடம் அன்பு வச்சவங்க மட்டும்தான் சுத்தமான பக்தி நிறைக்கு போவாங்கன்னு அர்த்தம்.
அப்போ ஏன் நீங்கள் பயம் வைக்கிறீங்க? We want love of God, not fear of God. We are not criminals. நாம் வந்து பாவிகள் அல்ல. நாம் என்ன பசுக்களையா கொண்டு அந்த மாதிரி பாவிகள் ஆகிறோம்? அவங்க பயப்பட வேண்டியதுதான். அவங்களால் விக்கிரகத்தை வழிபட முடியாது. ஏன் விக்கிரகத்தை வழிபட முடியாது? காரணம் இருக்குது. நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு பெரிய ஒரு ஆஃபீஸில் வந்து பெரிய பாஸ், சிஓ. அந்த பாஸுக்கு வந்து சின்ன குழந்தை, வீட்டில் சின்ன குழந்தை. அந்த குழந்தை வந்து இப்படி என்ன பண்ணுது, ஒரு சின்ன பேப்பரில் எழுதுது, என்ன படம் போடுது. படம் போட்டு ஒரு சர்க்கிள் போட்டு அதில் ரெண்டு சின்ன சர்க்கிள், அதுக்கப்புறம் ஒரு மூக்கு மாதிரி ஒன்று போட்டு, வாய் மாதிரி போட்டு, கீழே ஒரு குச்சி இது பண்ணி, நான் படத்தை போட்டுக்க வேண்டியதாவது சம்திங் போட்டுட்டு அவங்க அப்பா கிட்ட போய் காணிக்குது. அப்பா இன்னும் இப்போ வந்து படத்தை பாருங்க அப்படின்னு. என்ன நீ என்ன பண்ண அப்படியே அணைச்சி வச்சுட்டு கேட்க, என்னது இது நீங்கள் அப்படியா, இது பாருங்க, இந்த மேலே இருக்க முட்டை வந்து தலை, 2 சின்ன முட்டை வந்து கண்ணு, அதுக்கப்புறம் சின்ன லைன் இருக்குல்ல அது மூக்கு, அதுக்கப்புறம் வாய் என்ன இருக்குது, அப்புறம் குச்சி மாதிரி போட்டிருக்கோம்ல அது வந்து உடல், அந்த கை கால் என்ன போட்டிருக்கோம் பாருங்க அப்படின்னாச்சா. இது அப்பா ரொம்ப நல்லா இருக்குது, வெரி நைஸ், ரொம்ப இது நானா இது, ஆமாம். அதுக்கப்புறம் பக்கத்தில் யார், அது அம்மா. ரெண்டையும் போட்டுட்டு இவர் என்ன பண்ணார், அதை சந்தோஷமாக வாங்கி கொண்டு போய் எங்கே கொண்டு போகிறாரு, ஆஃபீஸ் கொண்டு போகிறாரு. அவருக்கு ஆஃபீஸில் கொண்டு போய் அதில் ஃப்ரேம் பண்ணி எல்லாம் வைக்கிறாரு. அப்போ மற்றவங்கெல்லாம் கேட்குறாங்க, அவரோட இதில் டைரக்டர் விபிஎல்லாம் கேட்குறாங்க, இது யார், என்ன இது எனக்கு குழந்தை, அவள் பண்ணி கொடுத்த படம் அதை வச்சு ஏன் அப்படி வச்சுருக்கீங்க, இது யார் இதெல்லாம், இது ஒன்று நானா, இன்னொன்று என்னோட மிஸ்ஸிஸா, 2 நானும் இப்போ ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ பாருங்க, இதில் வித்தியாசம் பாருங்க. இதே நேரத்தில் டக்குன்னு அவர் அடிக்காரு, பியூன் ஓடி வரான். பியூன் ஓடி வந்துட்டு பியூனுக்கும் அந்த சியூக்கும் எப்படி ரிலேஷன், மாஸ்டர் சர்வெண்ட் அதானே. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இதே நேரத்தில் இந்த சர்வெண்ட் ஒரு வழி அவன் பார்க்க அந்த படத்தை பார்க்க, தெரிஞ்சு போச்சு, உடம்பு தெரிஞ்சு போச்சு, அந்த சின்ன குழந்தை தான் ஏதாவது அவங்களோட டாக்டர் தான் ஏதாவது எழுதி போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ எனக்கு கேட்க முடியாது, அவ்வளோ பயம். இப்போ இதே சர்வெண்ட் வந்து பாஸ், சிஓ, அவர் பாஸ், நீ அவனே இதே மாதிரி ஒரு படத்தை வரைஞ்சி, அதை கூட பெட்டராக கூட வரைஞ்சிருக்கலாம், வரைஞ்சி கண்ணெல்லாம் போட்டு வச்சுட்டு, இதுதான் நீங்கள் சிஓன்னிட்டு காணிச்சோம்னா என்ன ஆகும், அந்த நிலத்திலேயே வேலை காலியாகுமா இல்லையா? என்னடா என்ன இன்சல்ட் பண்ணுறியான்னு அந்த நேரத்தில் வேலி காலி, சுத்தம் முடிஞ்சு. இதுதான் வித்தியாசம். அப்புறம் விக்கிரக வழிபாடு யார் பண்ணலாம்? அன்புனால வழிபடக்கூடியவங்க பண்ணலாம். நம்ம மதம் அன்புனால உள்ளது, இட்ஸ் டிவோஷனல். அவங்க இது அப்படி இல்லை, அந்த மதம் அப்படிப்பட்டது கிடையாது. அது எங்கே போய் நரகத்தில் போட்டுறக்கூடாது, அப்படி பண்ணது அவ்வளோமே அட்டுழியம். எல்லாத்தையும் கொல்றானுங்க, எல்லாத்தையும் தின்றானுங்க. அப்போ இவங்க வந்து பாவிகள். அப்போ பாவிங்கள் வந்து அவங்களுக்கு பயம் வேணும், அப்போ பயம் இருக்கும் அதில். அப்போ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதே நேரத்தில் பாருங்க, அப்போ நம்ம வந்து பாவம் செய்யக்கூடியவங்க வந்து நிச்சயமாக பயப்பட்டே ஆகணும். ஏன்னா அவன் நிச்சயமாக அதை ஃபேஸ் பண்ணணும். இதே தான் சந்துகாசியும் சைத்தன்ய மகாபிரபுவும் இருக்கக்கூடிய டயலாக்ல கிளியராக வந்தது அதில். ஆனால் பாவ செயல்கள் எதையும் செய்யாமல் பக்தியினால் வழிபடும் ஒரு பக்தன் மிகவும் உயர்ந்தவன். மாமிசம் உண்ணாதவனை தேவர்கள் கூட வழிபடுவார்கள் எண்ணி சாஸ்திரம் கூட இருக்குது. அப்போ அப்படி பார்க்கும்போது பாருங்க. ஆனால் பக்தர்களுக்கு எப்படி வராங்க, பகவானே விக்கிரகங்களை உண்டு பண்ணி கொடுக்குறாரு. பாருங்க, பகவானே விக்கிரகங்களை உண்டு பண்ணி தன்னுடைய பக்தர்களுக்கு தூய சுத்தமான பக்தர்களுக்கு எத்தனை தடவை கொடுத்துருக்காரு. வரலாறு இருக்கே. சாலக்கிரமா சில ராதாரமன் விக்கிரமும் கோபாலபட்ட கோஸ்வாமிக்கு ஆச்சு. பேங்க பிகாரி விக்கிரகம் சுவாமி ஹரிதாஸுக்கு கொடுத்தாரு. ஸ்ரீ ராதா ஷியாமசுந்தர விக்கிரகம் ஷியாமானந்த பிரபு இருந்து வருது. ராதா வினோத் விக்கிரகம் லோகநாத் கோஸ்வாமி கிஷோரி குண்டாலேருந்து வருது. நரசிம்மப்பள்ளியில் நவத்வீபத்திலிருந்து தானாகவே அப்படியே விக்கிரகம் வருது.
அப்புறம் விக்கிரக வழிபாடு உண்மையிலேயே அப்போ மோசமாக இருந்துன்னா இப்படி பகவானே கொடுப்பாரா? அப்போ பாருங்க, ஒன்று ராட்சச மதம், அது நமது உண்மையான அன்பான உள்ள மதமே கிடையாது. அதுதான் சைத்தன்யம், அதுதான் ஜெய்வ தர்மம். நாம் இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? ஜெய்வ தர்மத்தை நம்ம படிக்கிறோம். ஜெய்வ தர்மம் அன்பினால், ஆண்டவன் அன்பினால் கட்டுப்பட்டவர். அந்த அந்த அது 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 அடிப்படையாக கொண்ட மதம் தான். அது மதமே கிடையாது. இது தர்மம், ஜீவ தர்மம், சனாதன தர்மம், அன்புக்கு அடிமை. அது பகவான். 64 குணம் இருக்குது கிருஷ்ணருக்கு. 42வது குணத்தை நீங்கள் படித்தீங்கன்னா அவர் அன்புக்கு அடிமைன்னு எழுதி வச்சுருக்காரு. பாருங்கள், ஒருத்தன் துளசி தர மாத்திரைனா தனக்கு அன்பினால் ஒரு துளசியும் தண்ணியும் கொடுத்தா போதுமா? நான் நான் அவன்கிட்ட வித்துருவேன்னு சொல்கிறாரு கிருஷ்ணர். ஏன்? அவன் பசு மாமிசம் எல்லாம் ஒன்றும் திங்கிறது கிடையாது. அவன் எப்பவுமோ என்னது, எல்லா உயிர்கள்லையும் ஆண்டவன் இருக்கிறாருன்னு அப்படி இருக்கக்கூடியவன். அன்பினால் வழிகூடக்கூடியவன், அன்பினால் அடிமை. யார்? ஆண்டவனும் அடிமைன்னு அவனுக்கு தெரியும். அதனால தான் ஆண்டவன் சொல்கிறாரு, என்னுடைய சுத்தமான பக்தனுக்கு நான் அடிமைன்னு எழுதி கொடுக்காரு. பாருங்க, அதுதான் இது மதம் இல்லை, ஜெய்வ தர்மம். எனிவே, அங்கே கூடியிருந்த பாபாஜிகள் ஸ்ரீஹரியின் நாமங்களை மிகவும் உற்சாகத்துடன் உரத்த குரலிலும் கூவிக்கொண்டே சைத்தன்ய மங்களத்தை பாராயணம் செய்வதற்காக ஆலயத்தினுள் நுழைந்தனர். ஜெய சச்சிநந்தன், சச்சி துலாலா, ஸ்ரீ சச்சிநந்தனுக்கு எல்லா புகழும் உண்டாகட்டும். ஸோ இதை முடிக்கிறது நான் ஒரு சின்ன பாட்டு, அதனால் முடிச்சிடுறேன். கொஸ்டினுக்கு இன்னைக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே. மகா பிரபு தவ பத சரணம் வந்தேகம் சர்வ தவ சரணம். மகா பிரபு தவ பத சரணம் வந்தேகம் சர்வ தவ சரணம். தாதா மன்யதம் ரசகூபம் வந்தேகம் சர்வ தவ சரணம். ராதா மன்யதம் ரசகூபம் வந்தேகம் சர்வ தவ சரணம். மகா பிரபு தவ பத சரணம் வந்தேகம் சர்வ தவ சரணம். மகா பிரபு தவ பத சரணம் வந்தேகம் சர்வ தவ சரணம். அதிசுத பாவம் மனுஷீலம் வந்தேகம் சர்வ தவ சரணம். அதிசுத பாவம் அனுசீலம் வந்தேகம் சர்வ தவ சரணம். சச்சிசுத பாலம் தயரூபம் வந்தேகம் சர்வ தவ சரணம். சச்சிசுத பாலம் தயரூபம் வந்தேகம் சர்வ தவ சரணம். மகா பிரபு தவ சத சரணம் வந்தேகம் சர்வ தவ சரணம். சங்கீர்த்தனமயம் தனமூலம் வந்தேகம் சர்வ தவ சரணம். சங்கீர்த்தனமயம் தனமூலம் வந்தேகம் சர்வ தவ சரணம். சுந்தர தேவம் அதிசோபம் வந்தேகம் சர்வ தவ சரணம். சுந்தர தேவம் அதிசோபம் வந்தேகம் சர்வ தவ சரணம். மகா பிரபு தவ பத சரணம் வந்தேகம் சர்வ தவ சரணம். மகா
प्रभु तव पदचरणं वन्देऽहं सर्वतव चरणं मन्दिरदानं युगक्षेमं वन्देऽहं सर्वतव चरणं मन्दिरदानं युगक्षेमं वन्देऽहं सर्वतव शरणं सन्दिर उदयं नवद्वीपं वन्देऽहं सर्वतव शरणं सन्दिर उदयं नवद्वीपं वन्देऽहं सर्वतव शरणं महाप्रभु तव पदचरणं वन्देऽहं सर्वतव शरणं महाप्रभु तव पदचरणं वन्देऽहं सर्वतव शरणं वन्देऽहं सर्वतव शरणं वन्देऽहं सर्वतव शरणं वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. All glories to Srila Gurudev, all glories to Srila Prabhupada, all glories to Guru Parampara. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Ram, Ram Ram, Hare Hare, Hare Krishna.